thank you. Oh, I'm very tired. Autograph you wanted, eh? Okay. Next week, இதே மேடையில் நான் பாட போறேன். நீங்களாம் அவசியம் வரணும். இது சாதாரண கச்சேரியா இருக்காது. இது வரைக்கும் நீங்க கேட்காத கச்சேரியா இருக்கும். எல்லா பாட்டும் நானே கம்போஸ் பண்ணது. I'm tired, you all. That's all for the day. Thanks. What's your name? Do you collect autographs? Thanks. Thank you. Do you have Ravi Shankar? Shortly I'm going on a world tour. Look, I'll send you some of my finest LPs. Really, you'll love it. Good morning. Prabhu here. எனக்கு மட்டும் ஏன் சார் ஆட்டோகிராஃப்ல ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க? ஓ, நீயா? நீ ரொம்ப அழகா இருந்த. நீ நேத்திக்கு ஆட்டோகிராஃப் வாங்கும்போது என்கிட்ட பேசவேன்னு எதிர்பார்த்தேன். நீ பேசவே இல்லை. இவ்வளவு அழகான பொண்ணுக்கு குரல் எப்படி இருக்குமோ நினைச்சேன். அதுக்காகத்தான் ஃபோன் நம்பர் கொடுத்தேன். ஃபோன்ல பேசினா தெரியும் இல்லையா? இப்பதான் நான் ஃபோன்ல பேசிட்டேனே. என் குரல் எப்படி இருக்கு? நேர்ல பார்க்கும்போது நீ கிளி மாதிரி இருந்த. இப்போ உன் குரல் குயில் மாதிரி இருக்கு. ஏன் சார், நிஜமாவே ஒரு பொண்ணு கிளி மாதிரி பச்சை நிறத்துல ரெக்கையோட மூக்கு வளைஞ்சி குரல் குயில் மாதிரி இருந்தா நீங்க விரும்புவீங்களா? அதானே, எவ்வளவு தப்பா வர்ணிக்கிறானுங்க ராஸ்கல்ஸ். ஆமா, உனக்கு எந்த ஊரு? இதே ஊரா? இல்ல, மைசூர். பின்ன தமிழ் பேசுற? ஏன் மைசூர்காரங்க தமிழ் பேசக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் போட்டாங்களா? அப்படி ஒண்ணு இல்ல, உன் தமிழ் சுத்தமா இருக்கேன்னு கேட்டேன். நான் தமிழ்நாடு தான். நாங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி மைசூர்ல செட்டில் ஆயிட்டோம். ஆமா, இந்த ஊருக்கு எதுக்கு வந்த? எங்க அப்பா இந்த ஊர்ல ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியரா இருக்காரு. நான் காலேஜ் முடிஞ்சு வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன். சார், போன முறை வந்தப்போ உங்க சித்தாரு செய்யும் பாட்டையும் கேட்டேன். அப்போ உங்களோட பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்ப கிடைச்சத பத்தி ரொம்ப சந்தோஷப்படுறேன். சார், நான் உங்க ஃபேன். உங்க வீடு எங்க சார் இருக்கு? சுந்தர் விலா, பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்துல. செடிகளுக்கு தண்ணி ஊத்தும் போது செடிங்க மேல ஊத்தணும்டா. அந்த செடி ஏன் பூக்கல தெரியுமா? இடியட், நீ ஒழுங்கா தண்ணி ஊத்தல. டேய், செடிகளை குழந்தைங்க மாதிரி வளர்க்கணும்டா. ஐ சே லுக், உங்க வீட்டு குழந்தைங்க மாதிரி இல்ல, எங்க வீட்டு குழந்தைங்க மாதிரி. ஓகே? குட். சங்கீதா, கரெக்டா சொன்னபடி வந்துட்டியே. இந்த கார்டன்ல உங்களுதா? இந்த பங்களாவை சுத்தி இருக்கிற எஸ்டேட், அதோ தெரியுது பார் அந்த ஃபேக்டரி, அவ்வளவு மகாராய ராஸ்திரி மகாகணம் பொருந்திய சங்கீத வித்வான் சிதா சக்கரவர்த்தி இந்த பிரபுவுக்கு சொந்தமானதுதான். உங்களுக்கு பூச்செடி வளர்க்கறதுல ரொம்ப டேஸ்ட் உண்டா? சங்கீதமும் சித்தாரும் எந்த அளவுக்கு எனக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பூச்செடிகளை வளர்க்கறதும் எனக்கு முக்கியம். நீ ஒரு தடவை இந்த பங்களாவை சுத்தி வந்தா 130 டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பார்க்கலாம். பாக்குறியா? Come on, let's go. சங்கீதா, முதல்ல என் வீட்டுக்கு வர்ற, வலது காலை எடுத்து வச்சு வா. சங்கீதா, ஏன் அங்கேயே நிக்கிற? மேல வா. Come on. என்ன பாக்குற? ஏன் சார், வீடு இவ்வளவு நிசப்தமா இருக்கே? எல்லாரும் வெளியில போயிருக்காங்களா? மேல போயிருக்காங்க.
இதுக்கும் மேல மாடி இருக்கா? நோனோ, மேலன்னா மாடிக்கு போகல, செங்குத்தா போயிட்டாங்க. பல வருஷத்துக்கு முன்னால எங்க அப்பா, அண்ணன், தம்பி எல்லாரும் க்ளோஸ். போன வருஷம் எங்க அம்மாவும் செத்து போயிட்டாங்க. அப்ப நீங்க? நான் இன்னும் சாகல. அது இல்லைங்க, நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? வேற யாரும் துணைக்கு இல்லையான்னு கேட்டேன். யார் சொன்னாங்க? எனக்கும் துணை இருக்க. வா காட்டுறேன். பாத்தியா, நெக்லஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது எங்க அம்மாவோட. இது மாத்திரமல்ல, இங்க இருக்கிற மத்த நகைகள், புடவைகள், வெள்ளி பாத்திரங்கள் அத்தனையும் எங்க அம்மாவோடதுதான். எங்க அம்மா சாகும்போது, டே பிரபு, இது அத்தனையும் உனக்கு வரப்போற மனைவிக்கு போட்டு அடகு பார்க்கணும்னு சொல்லிட்டு செத்து போனாங்க. அன்னைக்கு இந்த பீரோவை இழுத்து பூட்டினவன் தான். அதுக்கப்புறம் நான் திறக்கவே இல்லை. இத பாக்குற முதல் ஆள் நீதான். என்ன யோசனை பண்ற? சும்மா இவ்வளவு இருக்கேன்னு பார்த்தேன். நீ இந்த வீட்டுல பார்த்தது பாதிதான், இன்னும் நிறைய இருக்கு நீ பார்க்க வேண்டியது. டைம் ஆயிடுச்சு, அப்பாவுக்கு சாப்பாடு பண்ணும். வரட்டுமா? எப்ப வேணாலும் வரலாம். தேங்க்யூ, பை பை. நைஸ் கிட். சங்கீதா, உனக்கும் இந்த ஊர்லயே மாப்பிள்ளை கிடைச்சிட்டா நல்லா இருக்கும். ஏன்னா நானும் மாப்பிள்ளை வீட்டுக்கே சாப்பிட வந்துடலாம் பாரு. ரொம்ப சுயநலம்பா. நீ வேறம்மா, ஹோட்டல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு. இனிமே சாப்பிட்டா நானே செத்துடுவேன். ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா சிரிக்கிற? இல்ல, எங்க அப்பா எப்பவுமே ஏன் சமையல சாப்பிடணுமா, அதுக்காக எனக்கு கிடைக்க போற மாப்பிள்ள இந்த ஊர்லயே இருந்தா தேவையில்லைங்கிறாரு. அது எப்படி நான் இந்த ஊர்ல இருக்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியும்? சங்கீதா, சங்கீதா, பாரு. அப்போ நான் மாப்பிள்ளையா வர்றது உனக்கு பிடிக்கலையா? ஓடுவது அழகிறதம், தேடுவது இனிய முகம் கண்ணே, கல்யாண பெண் அல்லவோ. ஓடுவது அழகிறதம், தேடுவது இனிய முகம் கண்ணே, கல்யாண பெண் அல்லவோ. எனும் அங்கம் காதல் தமிழிசை மன்றம், ஆனந்த மேளம் மின்னல் பொன் வண்ணம். ஞானக்கலை எனும் அங்கம் காதல் தமிழிசை மன்றம், ஆனந்த மேளம் மின்னல் பொன் வண்ணம். இளமையின் கனவு வளர வளர நினைத்தேன், திருமண
திருமகள் நினைவு மலர மலர அணைத்தேன். இருவரின் உறவை எழுதி எழுதி முடித்தேன். கண்ணே எங்கெங்கும் சங்கீதமே, என் கண்ணே எங்கெங்கும் சங்கீதமே. கொடை பிடிக்கும் செவ்வானம் படையெடுக்கும் கொடிமலர்கள் கண்ணா கண்ணோடு கண்ணல்லவோ என் கண்ணா கண்ணோடு கண்ணல்லவோ. திருமண மகளே உனது இதழ்கள் இனிமை, உருவகச் சிலையே இனிமை நிறைந்த தனிமை. தனிமையின் இருந்தால் கணவன் மனைவி அடிமை. கண்ணா மீட்டுங்கள் என் வீணையை, என் கண்ணா மீட்டுங்கள் என் வீணையை. ஓடுவது அழகிறதம், தேடுவது இனிய முகம். கண்ணே கல்யாண பெண் அல்லவோ என் கண்ணே கல்யாண பெண் அல்லவோ. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது. என்ன அது? ஒண்ணு இல்லங்க, நம்ம கணக்கு பிள்ளை நம்ம கம்பெனி கணக்கை காட்ட சொல்றாரு. எல்லா கணக்கையும் காட்டுங்கிறாரு. உங்க பர்சனல் கணக்கையும் காட்ட முடியுமா? அது எப்படியா காட்ட முடியும்? அதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். போயா போயா, நீயும் போயா. சரி. சங்கீதா வா, இப்படி உட்கார். சிட் டவுன். சங்கீதா, பிரபு, இந்த நிலைமை கல்யாணத்துக்கு அப்புறம் தயவு செஞ்சு என்ன போவிடுங்க. சங்கீதா, நம்ம 2 பேரு மனசு ஒண்ணானதுக்கு அப்புறம் கல்யாணமே ஒரு சாதாரண விஷயம். உனக்கு பிடிக்கலன்னா ஐ ஹவ் நோ அப்ஜெக்ஷன். இப்பவே போலாம். யூ கேன் கோ. பிரபு, வருத்தப்படுறீங்களா? உன் மேல எனக்கு வருத்தமா? சங்கீதா, சங்கீதா. சங்கீதா, இத பாரு. எதுக்கா அழற? நாம தான் வாழ்க்கை பூரா 2 பேரும் ஒன்னா இருக்க போறோமே. பிரபு, நம்ம கல்யாணம் நம்மள சீக்கிரமா ஒண்ணு சேர்க்கணும். ப்ளீஸ் மறந்துடாதீங்க. இத பாரு சங்கீதா, நம்ம கல்யாணத்துக்கு உங்க அப்பா கிட்ட நான் சம்மதம் கேட்க போறேன். அவர் சம்மதிக்கலைனாலும்
என் பங்களாவுக்கு நீதான் எஜமானி. ஓகே? மந்திரவாதி குடியிருக்கிற வீட்டுல நாம வாடகைக்கு வந்தது பெரிய தப்பு. எப்ப பாரு வீட்டுக்குள்ள நுழையும் போது ஓடிப்போ, செத்து போவ, ரத்தம் கட்சி சாவ. மாச கணக்குல வாடகை பாக்கி, வீட்டுக்கு சொந்தக்காரன் ஓடி போணுமா? ஒண்ணு எனக்கு 9 மாசமா வாடகை தராத நீ ஓடிப்போ, நீ ஓடிப்போ, நீ ஓடி, நீ இருமா. 6 மாசமா வாடகை தராத நீ ஓடிப்போ. என்னையா பெரிய 6 மாசம்? இந்த வீடு உனக்கு எப்படி வந்தது நான் சொன்னேன்னா நீ இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடணும். கொஞ்சம் விபத்து முடியா? இரியா என்னையா மந்திரவாதி பருவம் மாறாத பச்சை பெண்ணை பத்தி வீட்டுல வச்சிருக்காரு. இது ரோட்டோரமா இருக்கிற வீடு. நீ பாட்டுக்கு மொட்டையா 6 மாசம் 3 மாசம் சொன்னீங்கன்னா ரோட்ல போற இந்த பொண்ணை பத்தி என்ன நினைப்பான்? ஏமா உனக்கு சேர்க்குங்களே கோபாலா, நான் வாடகை சொன்னேன்டா. எவனுக்கு தெரியும்? வாடகை தானே, பணம் வரட்டும், மொத்தமா தர்றேன். இப்படி இடையில தொந்தரவு கொடுத்தா ராத்திரில ரத்தம் கட்சி பேசாத. ஒன்னும் பயப்படாத. குட்டி மந்திரவாதியில இருந்து பெரியாள் வரைக்கும் ராத்திரில தான் ரத்தம் கட்டுவேன்னு சொல்றாங்க. ஏன் பகல்ல கட்டினா ரத்தம் வராதா? அதானே சும்மா மிரட்டுறாரு. மீச வளர்ந்துச்சுன்னு கண்ணா பின்னான்னு பேசுறாரு. யோ, மந்திரத்திலேயாவது பணத்தை வரவழைச்சு வாடகையும் கூடியா? மந்திரத்துல வரவழைச்சு கொடுப்பேன், ஆனால் 3.25 நாளைக்கு நிக்கும். பரவாயில்ல, அதுக்குள்ள நம்ம ரேஷன் கடையில போய் அரிசியை வாங்கிடுவேன். கேள்வி விடாத. யோ, 3.25 நாளைக்கா நிக்குமா? பர்மனண்டா நிக்கிற மாதிரி ஏதாவது பண்ண மாட்டியா? இந்த பர்மனண்டா நிக்கிற மாதிரி அவர் அடிச்சே கொடுப்பாரு. ஆனா அவரு பர்மனண்டா உள்ள போயிருவாரு. அப்போ பொண்ணு இங்கதானே இருக்கும். அந்த இடத்துக்கெல்லாம் போக கூடாது. என்னடா அப்படி பேசுறாங்களே நினைக்கிறியா? இது எங்க குடும்ப சண்டை. நீ ஒண்ணு வித்தியாசமா நினைக்காது. இந்த விபூதியை 3 வேளை தேனில குழைச்சு சாப்பிடு. போய் அடிக்கடி வரப்போக இது. ஆமாமா, விபூதி ஒண்ணு இல்லைன்னாலும் தேன்ல ஏதாவது இருக்கும். போ, சும்மா இருந்து தானடா. ஏயா வர்ற பொண்ணுகளுக்கெல்லாம் வேப்பலை அடிச்சு குணமாக்கி அனுப்புற. நீ பெத்த பொண்ணு, இவ்வளவு வயசாயும் இன்னும் கல்யாணமே ஆகல. காலகாலத்துல கல்யாணம் பண்ணி ஒருத்தன் கூட அனுப்ப கூடாதா? பார்க்க பாவமா இருக்கு. கோபாலு, மந்திரவாதி என்ன மாற்ற என்ன சொல்றாரு? இதுக்குத்தான் தூக்கத்திலேயே நடக்கிற வியாதியாச்சே. இன்னையோட வெக்கேஷன் முடியுது. நான் ஊருக்கு போய் ஆகணும். அடுத்த வெக்கேஷன்ல எனக்கு சுந்தர் விழா சமையல் கட்டுதான். சுந்தர் விழா பெட்ரூம். ஓகே? நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் அப்பா கிட்ட கேட்டுருங்க. அவர் கொஞ்சம் தயங்கினா கூட நீங்க விட்டு கொடுக்க கூடாது. ஓகே? ஓகே. நானும் உங்க அப்பாவும் பேசுற நல்ல விஷயத்தை நான் உனக்கு லெட்டர் மூலமா தெரியப்படுத்துறேன். ஓகே? சங்கீதா, பத்திரமா ஊர் போய் சேரு. போன உடனே லெட்டர் போடுமா. உன்னுடைய ரிசல்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மேற்கொண்டு நான் என்ன செய்யலாம்னு முடிவு சொல்ல முடியும். ரிசல்ட்டையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அடிக்கடி தலைவலி வரும். இதுல நீலகிரி தைலம் வச்சிருக்கிறேன், பத்திரமா வச்சுக்கோ. அப்புறம் அம்மா கிட்ட விவரமா கேட்டு எனக்கு லெட்டர் போடு, நான் பதில் போடுறேன். சங்கீதா, இந்த ஊர்ல எதையும் நீ தவறி விட்டுட்டு போயிலையே. சரி, நல்லபடியா போயிட்டு வாமா.
ஏமா இந்த தூக்கத்துல நடக்கிறது நிறுத்த மாட்டியா? நான் எப்பப்பா நடந்தேன்? எனக்கு தெரியலையே. உனக்கு தெரியாதுமா? தெரியாமத்தான் சமயக்கட்டுக்குள்ள பூந்து ஒரே குழப்பம் பண்ணி வச்சிருக்க. அப்படியா? ஏன்பா இந்த வியாதியை உங்க மந்திரத்தால விரட்ட முடியாதா? அப்படி ஒரு மந்திரம் இருந்தா என்னைக்கோ விரட்டி இருப்பேன். ஐயோ ஐயோ, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா எவன் உன்னை கட்டிக்கிறவன்? நடக்கிறதா நடக்கிறிய, பகல்ல நடந்து தொலையப்படாதா? ஐயோ. தவறி வந்துட்டீங்க, சீசன் தவறி வந்துட்டீங்கன்னு சொன்னேன். பிரபு பார்க்கலான்னு வந்தேன். பங்களா பூட்டி இருக்கு. உண்மைதான், நான் தான் பூட்டினேன். அப்போ பிரபு ஊர்ல இல்லையா? அவர் ஜப்பானுக்கு போய் 3 மாசம் ஆச்சு. பிரபு புறப்படும் போது என்ன சொன்னாரு? ஜப்பானுக்கு போறேன்னு சொன்னாரு. எப்ப வருவேன்னு சொன்னாரா? உங்களுக்கு தெரியாதுமா, அவருக்கு என்னம்மா, காப்பி செடியிலும் தேயிலை செடியிலும் காசா கொட்டுது, வாரிக்கிட்டு உலகம் பூரா சுத்த போயிருக்காரு. அவருக்கு எப்ப இந்தியா நினைப்பு வருதோ அப்பதான் இங்க வருவாரு. உங்க முதலாளி பத்தி நீங்களே இப்படி சொல்லலாமா? அவர் குணம் அப்படித்தாம்மா. பாருங்களேன், பங்களா பக்கம் யாரும் வரக்கூடாது, எனக்கு வந்த லெட்டரை யாரும் எடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. நான் அந்த பக்கமே போறதில்ல. ஆமா, நீங்க ஏன் அவரை தேடுறீங்க? Just like that. நான் அவரோட ஃபேன், அவ்வளவுதான். அப்படியா? வராங்க. போன பிரபு திரும்பி வரலனா என்ன செய்யறது? நாளாக என்னுடைய உடல் அமைப்பு மாறுமே. எல்லாரும் இருக்கும்போது எனக்கு மயக்கம் வரும், வாந்தியும் வரும். இந்த நிலைமை அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா தற்கொலையே செஞ்சுப்பாங்களே. எனக்காக யாரும் சாக கூடாது, நானே செத்து போறேன். இந்த லெட்டர் தான் என்னோட கடைசி லெட்டர். இதுக்கும் பதில் வரலனா உங்க சங்கீதாவை நீங்க உயிரோடு பார்க்க முடியாது.
மந்திரவாதி மகன் வேப்பம்மா, நீ எங்க இங்க? உங்களை பார்க்கதான் வந்தேன். அப்பா இல்ல, யாருக்கோ வேப்பிலை அடிக்க போயிருக்காரு. உங்க அப்பனுக்கு வெள்ளை அடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு வேப்பிலை அடிக்கிறது. ஊருக்குள்ள பேர அலைவானே. அதெல்லாம் இருக்கட்டும். கோபால், உங்க கூட தனியா பேசணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. தனியாவா? ஏன் கூட அப்படி என்ன பேசணும்? நீங்க ஒருத்தர் தான் எங்க அப்பா கிட்ட எனக்கு இன்னும் கல்யாணமே பண்ணி வைக்கலன்னு கேட்டீங்க. அது என்னுடைய சுபாவம். பெண்ணுன்னா பேய் இறங்கும்னு சொல்லுவாங்க. நான் பேய்க்கு முந்தி இறங்கிடுவேன். எந்த பொண்ணு கல்யாணம் ஆகாம பார்த்தா என்னால பொறுக்க முடியாது. அப்புறம் யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. கோபால், அதனாலதான் எனக்கு உங்க மேல ஒரு பிரியா விழுந்துருச்சு. இல்ல விளையாட வந்தியா நீ? அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? ஆளு இல்லைன்னா விளையாடுவியா நீ? இந்த பாரு, எங்க அக்கா மகன் எனக்காக காத்துட்டு இருக்கிறான். அவளுக்கு எத்தனை வயசானாலும் நான் தான் அவன் கழுத்துல தாலி கட்டுவேன். நீ இப்படி ஒன்றையா காதல் பண்ணி பிரயோஜனம் இல்ல. என்ன மறந்து. அப்போ நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? முடியாது 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 முடியாது. நிச்சயமா முடியாதா? நிச்சயமா. நான் சாக போறேன். சரி, சும்மா ஒண்ணு சாக மாட்டேன். நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, மோசம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதி முத்தான முடிஞ்சுக்கிட்டு தான் சாவேன். அம்மா தாயே, இது நியாயமா? நான் உன்னை ஜாட மாடையா பாத்துருக்கிறேம்மா, இல்ல போகும்போது வரும்போது இப்படி உரைச்சி இருக்கிறேன்னா? எந்த தண்டாலும் கிடையாது. நான் உங்களை பாத்துக்கிட்டே இருந்தேனே. நான் பாக்கலையே. நீங்க பாத்தோன்னா நான் என்ன பண்றது? என்னடா இது வம்பா இருக்கு? சரி, கட்டில ஏன் அம்மா சொன்ன மாதிரி கட்டில தள்ளுறீங்க? ஒரு பாதுகாப்புறோம். எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அம்மா, யோசனை பண்ண கொஞ்சம் நேரம் கொடுமா. சரி, 2 நாள் டைம் தரேன். நல்ல முடிவா சொல்லணும். 2 நாள் டயங்கிறா, தற்கொலைங்கிறா. இவளுக்கு 2 நாளைக்குள்ள செட்டப் ஆகலைன்னா நம்ம தொலைஞ்சோம். டைம் கொடுத்தா அதுல 1 நாள் போயிருச்சு. இன்னும் 1 நாள்ல யார செட்டப் பண்றது? கோவிந்தா, கோவிந்தா. என்ன கோபாலு? மரியாதையெல்லாம் கொடுக்குற? வாடகை கொடுக்க போறியா? பெரிய வாடகை. ஆமா, இந்த வீடு உன் பேர்ல தானே இருக்கு. ஆமா. நாளைக்கு நீ பொசுக்குன்னு கண்ண முடிட்டேன்னா இதை யார் பேர்ல எழுதுவ? என்னப்பா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? அட, ஒரு குழந்தை வேணாமா? கண்டிப்பா வேணும். நாளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கால கையை அமுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு பாக்குறேன். கெட்ட மாட்டேங்குது. எல்லாரும் இதே சொல்லுங்க. கல்யாணம்னு சொன்ன உடனே கால கை வலி வந்துருமே. கால கையை மட்டும் அமுக்கினா போதுமா? சமைச்சு போட்டா சாப்பிட மாட்டியா? அதுதானே முக்கியமே. இந்த பாரு, மந்திரவாதி மக வேப்பமாகிட்ட உன்னை பத்தி நிறைய எடுத்து சொல்லி இருக்கிறேன். அவ பயங்கர செட்டப்ல இருக்கிறா. நீ பக்கத்துல போய் நெருப்புக்கு கிழிச்சின்னா பத்திக்கிற வேகத்துல இருக்கிறா. நிஜமாவா? நீ நேர போய் என் வீடு சொத்தெல்லாம் உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன், உன்னை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லு. நடக்கிறதே வேற. அப்புறம் என்கிட்ட வந்து சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ கோபாலு, இந்த காரியம் மட்டும் நடந்து முடிச்சிருச்சுன்னா வீட்டுல பாதி என் பேர்ல எழுதி வைக்கிறியா? வாடகையே கொடுக்க வேண்டாம், வீட்டை காலி பண்ணிடு. எதே இதாண்டா உங்களுக்கு எல்லாம் செட்டப்பே பண்ணக்கூடாது. என்ன வேப்பம்மா, எப்படி இருக்கிற? நல்லா தான் இருக்கேன். அதுக்கு என்ன? அப்பா இல்ல? இல்ல, வெளியில போயிருக்காரு. அப்பா, அதனாலதான் நான் இப்ப வந்தேன். வேப்பம்மா, உனக்கு ரொம்ப நாளா கல்யாணமே ஆகல. ஏன்? நீ மந்திரவாதி மகளா இருக்கிறதுனாலதான். எனக்கும் ஆகல. ஆனா நான் மந்திரவாதி மகன் இல்ல, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம இருந்தது. ஆனா இப்ப அது வந்துருச்சு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சொல்றேன்? என்ன தைரியம் இருந்தா என்ன பொண்ணு கேட்க வருவேன். வேப்பமா என்ன சொல்லுச்சு? பொண்ணு பொறுப்புள்ள பொண்ணா, குடும்ப பாங்கா, அப்பாவை கேட்டுத்தான் சொல்லுவேன்னு சொல்லிச்சு. எனக்கு கூட கேட்டுச்சு. ஒரு சத்தம். என்னடா ஒரு சைடு செவ்வழகு மாதிரி சிகப்பா இருக்குது. விடு, உனக்கு எனக்கு தான் தெரியும். இதை நான் வெளியில சொன்னா தானே மத்தவங்களுக்கு தெரியும். பாரு, இப்படியே விடக்கூடாது. கோபாலு, அவ கழுத்துல நான் எப்படியாவது தாலி கட்டி ஆகணும். அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். அவளுக்கு கல்யாணம் ஆகி புருஷனுக்கு பிள்ளைக்கெல்லாம் சமைச்சு போடுற மாதிரி நினைப்பு. அந்த நினைப்புலதான் ராத்திரியில தூக்கத்துல இருந்துச்சு நடக்கிற வியாதி வந்திருக்குது. அதனால சமையலுக்கு வேண்டிய ஜாமான், பலசரக்கு ஜாமான், பாத்திர பண்டம் எல்லாத்தையும் ரூம்ல வச்சுட்டு கதவை திறந்து வை. அவ ராத்திரியில தூக்கத்துல இருந்துச்சு வருவா, அப்படியே ரூமுக்குள்ள போவா, கதவை சாத்திரு. சாத்தின உடனே புள்ளற அப்புறம் விடிஞ்சதும் நான் கூறிடுவேன்.
திண்ணையில இருந்தா கூரையில இருந்தா எங்கேயோ இருந்து கூவுறேன். கூவுன உடனே கூட்டம் சேர்ந்துடும். உங்க 2 பேரையும் பார்த்ததும் உங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடும். என்ன சொல்ற? இப்பவே பலசர கடைக்கு போய் சரக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். அப்படியே 2 அகத்தையும் வாங்கிக்கிறேன். நீங்க தானா? யாரியா நீங்க எல்லாம்? தேய்மை அம்மன் கோயில் இருந்து வர்றோம். திருவிழா காணிக்க வசூல் பண்ண வந்திருக்கோம். காணிக்க போடுற பழக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது. இந்த விட்டு பெரியவங்க திருப்பணி செஞ்சிருக்காங்க, திருவிழாவும் நடத்திருக்காங்க. புள்ள காணிக்கே போடலன்னா அது எப்படிங்க? வாங்கயா போலாம். ஆமா போவோம். ஐயோ வாங்க. காணிக்க தானே? குழப்பா ஐயா பெருசா போடுவாரு. உனக்கு அந்த ஆண்டவன் தான் கூலி கொடுக்கணும். நான் இங்க 2000 பேருக்கு கூலி கொடுக்கிறேன். நீயும் வேலை செஞ்சா உனக்கும் கூலி கிடைக்கும். இந்த மாதிரி அலையாத போ. டேய், வீட்டுல இருக்க சாமி பழங்களை எடுத்து வெளியில போடுறான். டேய், யாரா இவனுங்க? ராத்திரி நீங்க சாப்பிடல, சாப்பாடு மிஞ்சி போச்சு, அதனால. இந்த டேஸ்ட் எல்லாம் இவங்களுக்கு காமிச்சீங்கன்னா தினம் இதையே கேட்பானுங்க, அதையே கொண்டாம்பானுங்க. கொண்டா போடு. போற அவனு சோறு போடா போடா போடு போடு. சோறு கேக்குதா? சோறு உங்களுக்கு? ஓ சுபாலா, என்கிட்ட உன் வேலையை காட்டுறேன். யாராவது ராஸ்கல். ஏய், யாரா நீ? மந்திரவாதி. என்னது இது? ஆணி சுத்தியல். அது தெரியுது. என்ன பண்ணிட்டு இருக்க? ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்க. எதுக்காக? இந்த வழியா ஒரு ஓட்டம் இருக்கு. ஓட்டமா? ஆமா, அது மார்னிங் எக்ஸசைஸ் பண்றதுக்காக நான் ஓடுற ஓட்டம். ஓ ஓட்டம் அல்ல தம்பி, இது பேய் பேய் ஓட்டம். ஆணி புடுங்கடா. புடுங்க மாட்டேன். என்னையா அடிச்ச? பின்ன உங்க அப்பனையும் அடிச்சேன். ஆணியை புடுங்கடா. முடியா? புடுங்கடா. அடிக்க. என்னை அடிச்சதுக்கு ஒரு நாளைக்கு நீ ஓட போற. புடுங்க புடுங்கடா. புடுங்க புடுங்க புடுங்கடா. புடுங்க. வரமாட்டேன். புடுங்கடா. போடுற. என்னை அடிச்சதுக்கு ஒரு நாளைக்கு நீ அனுபவிக்க போற. கோபாலு, நீ சொன்ன மாதிரியே கடையில இருந்து எல்லா சரக்கையும் வாங்கிட்டு வந்து. பாத்திரம் எல்லாம் வாங்கிட்டு இல்ல, பலசரக்கு சாமான் காய்கறி எல்லாம் வாங்கிட்டேன். இந்த பாரு, என்ன வேப்பமாக்கு இருக்க, இந்த கரண்டி வேணாலும் காட்டு. அருகாமனையை காமிச்சிடாத, ஒரு நேரம் போல இருக்காது. சரிதான் சரிதான். வேப்பம்மா கூப்பிடுவா. வேப்பம்மா, என்ன இங்க வாயே. இதெல்லாம் பாத்தியா? எல்லாம் புதுசா வந்திருக்கா வருது. ஐயோ, எனக்கு இதை பார்த்தாலே சமைக்கணும் போல ஆசை வருது. வரல வரணும், அதுக்காக நான் பாடுபடுறது. இத பாத்தியா? சோறு போகிற பாத்திரம். இத பாத்தியா? கத்திரிக்காய் சிகப்பா இருக்குது. இங்க பாரு, வாழைக்காய் பச்சை பச்சையா இருக்கு. இன்னையில இருந்து இவர் வெளியில சாப்பிடறாப்ல இல்ல, நானே சொந்தமா என் வீட்டுக்குள்ள சமைக்க போறேன். நான் சமைச்சு தரவா? எந்த பொம்பளை சமைச்சு போட்டாலும் இவர் சாப்பிட மாட்டாரு. அப்படி ஒரு விரதத்துல இருக்கான். இதெல்லாம் மோப்பம் பிடிச்சிட்டு போயாச்சு. ராத்திரி 1 மணிக்கு தூக்கத்துல எழுந்துச்சு வந்து நிச்சயமா சமையல் பண்ணுவா. அந்த சமயத்துல நீ செட்டப் பண்ணிடு. ஆனா நீ கொடுத்து வச்சவன் எப்படி? மாமனார் மந்திரவாதி, நீ மோள அடிக்கலாம். இந்த பொண்ணு கம்பியில நடக்கும். எங்க போனாலும் நீ பொழைச்சுக்கலாம். என்னமப்பா, நீ வாடகை தான் கொடுக்கறது இல்ல, ஐடியா மட்டும் கொடுக்கற. இவ்வளவு செலவாயிருக்குது. பாப்போம் பாரு. தித்தா நிகுதா கிட்ட தக்க தனங் குதா தட்டி குதா தட்டி கிட்ட தொம் தித்தா நிகுதா கிட்ட தக்க தனங் குதா தட்டி குதா தட்டி கிட்ட தொம் தித்தா நிமிதா நிமிதா கிட்ட தக்க தித்தா நிமிதா நிமிதா கிட்ட தக்க தித்தா நிமிதா நிமிதா கிட்ட தக்க தாடிங்கேன தோ தத்தி தண்டத்த கிண்ட தத்தி தண்ணா கிண்ட தாம் 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 தக்கு தட்டி தோ தரி கிட்ட தக்கு தட்டி தோ தரி கிட்ட தக்கு தட்டி தோ தரி கிட்ட தாம் தாம் தக்கு தட்டி தோ தரி கிட்ட தாம் தாம் தக்கு தரி கிட்ட தாம் தக்கு தரி கிட்ட தாம் தக்கு தரி கிட்ட தாம் தத்திங் கிண்ட தோ தத்திங் கிண்ட தோ தத்திங் கிண்ட தோ தரி கிட்ட தோ தரி கிட்ட தோ தரி கிட்ட தோ தத்திங் கிண்ட தோ தக்க தத்திங் கிண்ட தோ தக்க திக்க தத்திங் கிண்ட தோ தத்தி தண்டத்த கிண்ட தத்தி தண்ணா கிண்ட தாம். ப்ளீஸ் கொஞ்சம் தள்ளிக்கங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். வாங்க வாங்க வாங்க. இவர்தாமா பிரபல சித்தார் வித்வான் மிஸ்டர் பிரபு. ஊட்டியில பெரிய எஸ்டேட் ஓனர். டிவியில சித்தார் வாசிக்கிறதுக்காக இங்க வந்திருக்காரு.
அப்படியே உங்க நாட்டியத்தை பார்த்துட்டு போகலாம்னு தான் இன்னைக்கு இங்க ஸ்டே பண்றாங்க. மிஸ்டர் பிரபு, இவதான் என் மூத்த மக விமலா. அதோ நிக்கிறா பாருங்க, இளைய மக புஷ்பா. Wonderful, marvelous performance. I have never seen such a beautiful performance. Very good, very good. எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. What a confusion. இதுல யாரு விமலா, யாரு புஷ்பா? நான் விமலா, நான் புஷ்பா. Yes, நீங்க விமலா, நீங்க புஷ்பா. அந்த டைமிங், அந்த ரிதம், அந்த மூமெண்ட்ஸ் கூட இருந்தது ரொம்ப நல்லா இருக்கு. நான் இந்த மாதிரி ஒரு நாட்டியத்தை இது வரைக்கும் பார்த்தே இல்லை. Lawrence C. Minor, Chili for You Love. அப்பா ஏன் சார், புதுசா ஒன்னும் ரிலீஸ் ஆகலையா? அதான் வாரத்துக்கு 10வது. நான் தமிழ் படத்தை கேட்கல சார், புது ரெக்கார்ட்ஸ் ஒன்னும் ரிலீஸ் ஆகலையான்னு கேட்டேன். கேசட் இருக்கா சார்? இருக்கு. ஹாய். ஹலோ ஹலோ. சௌக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். ஆமா, எங்க இந்த பக்கம்? டூர் ப்ரோக்ராம் வந்திருக்கோம். என்னோட இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படியா? அப்பாலாம் சௌக்கியமா இருக்காரா? சௌக்கியமா இருக்காரு. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சௌக்கியமா இருக்கேன். இன்னும் எத்தனை நாள் இந்த ஊர்ல தங்கி இருப்பீங்க? இன்னும் 2 days இருப்போம். அப்படியா? அப்ப அவசியம் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். உங்க வீடு எங்க சார் இருக்கு? பொட்டானிக்கல் கார்டன் பக்கத்துல சுந்தர் விலா. ஓகே? வேப்பம்மா உள்ள வருவா, சமையல் பாத்திரங்கள்லாம் ஆசையோடு தொட்டு பாப்பா, பின்னாடி கூடி போய் கப்பு பிடிச்சி படுக்கையில தள்ளிடுவேன். அவ்வளவுதான். நடிச்சாம 1 மணி நேரம் வேப்பம்மா போயிருப்பாங்க. 2 பேரும் செட்டப் ஆயிருப்பாங்க. ரகசியம் பேசுறான் போல இருக்குது. ரத்தம் ஏண்டா சீருது சீருது சீர தாண்டா செய்யுது. எல்லாம் ரத்தம் அப்படியே போட்டு அவிக்குது. இதையா இதுக்கு தானடா பேய அலைஞ்ச. உனக்கெல்லாம் செட்டப் பண்றது தப்புடா. அடே புரியாம பேசாதடா. புரிஞ்சு தாண்டா பேசுறேன். மந்திரவாதிக்குன்னு 2 பேர் இருக்கும்போது உனக்குன்னு 4 பேர் இல்லாமலா போயிருப்பாங்க. தோல் கொடுப்பான் தோலை நான் இருக்கிறேன்டா, தோல் தரேன்டா. ஒன்னும் கவலைப்படாத. நையாண்டி மலத்துல இருந்து பேண்டு வாத்திய வரைக்கும் ஊரே அசைச்சிடுறேன். அது வரைக்கும் நீ அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இது எப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணும்? புதுசா அப்படி தாண்டா மிரளும். நீ அப்படியே போட்டு அமைக்கிரு. இதையா? ஆமாடா, உனக்கு ஒன்னொன்னு நான் உள்ள வந்து சொல்லிட்டு இருப்பேன். ஐயோ அசைய முடியலடா. நீ ஏண்டா அசைக்கிற? அப்படியே வச்சு கட்டி பிடிச்சு. அடே உள்ள பாம்போட இருக்கண்டா. ஆமா, வேப்பமா வரலையா? வேப்பமாவும் இல்ல, உப்பமாவும் இல்ல. பாதி கதவை திறந்து ஓடியாடா. தாப்பால் உள்ள போடலடா, வெளியில போட்டிருக்கு. வெளியே போட்டு கூட்டே போட்டுடா.
சாவியை கூட திறந்து விடுறேன். அறிவு கிட்ட முண்டம், வெளியில பூட்டி விட்டு சாவியை நான் எப்படி எடுத்துட்டு வர முடியும்? ஆமா, மடைய நானும் சுத்தியலங்க. ஐயோ, பை த பை, பரதநாட்டியம் கத்துக்கணுங்கிற ஆர்வம் உங்க 2 பேருக்கும் தானா வந்ததா இல்ல உங்க அப்பா பலவந்தமா கத்துக்க சொன்னாரா? இல்ல சார், நாங்களாவே தான் ஆர்வமா கத்துக்கிட்டோம். குட் 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 குட். அந்த ஆர்வமும் வேகமும் அன்னைக்கு நீங்க 2 பேரும் டான்ஸ் ஆடும் போது உங்க ஃபேஸ்லயும் கால்லயும் ரொம்ப பிரமாதமா தெரிஞ்சது. நிஜமாவே நாங்க நல்ல அண்ணமா? ஐ சே லுக், நான் யாரையும் அனாவசியமா பாராட்ட மாட்டேன். என்னையும் அறியாம அன்னைக்கு மேடைக்கு வந்து நான் உங்களை பாராட்டி இருக்கேன்னு சொன்னா என்ன நயம், என்ன பாவம், என்ன தாளம். உங்களுக்கு பரதநாட்டியம் கூட தெரியுமா? இந்திய கலாச்சாரத்தில் இருக்கிற அத்தனை கலைகளும் எனக்கு தெரியும். I am jack of all trades but master of none. ஏதோ இத நான் தொழிலா வச்சுக்கல, கேட்கிறவங்களுக்கு விளக்கம் சொல்ற அளவுக்கு நான் கத்து வச்சிருக்கேன். சார் கொஞ்சம் இருங்க. ஹலோ, யார் பேசுறது? கௌதமனா? வெளியில போனவங்க எல்லாம் வந்துட்டாங்களா? சரி, வந்தது டூர் நீங்க எல்லாம் கண்டினியூ பண்ணுங்க, என்னை யாரும் தேட வேண்டாம். ஓகே? என்ன விமலா, நீ ஆல் இந்தியா டூர் போகலையா? நான் ஏன் சார் ஊர் ஊரா போய் அலையணும்? எல்லா கலையும் தான் என் பக்கத்திலேயே இருக்கே. எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட தான் கத்துக்க போறேன். விமலா, பாட்டும் பரதமும் என் உடலும் உயிரும் மாதிரி. எனக்கு ஒரு ஆசை, உங்கிட்ட உள்ள பரதமும் எங்கிட்ட உள்ள சங்கீதமும் ஒண்ணு சேர்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பிரபு, இன்னும் 2 நாள்ல நான் ஊருக்கு புறப்படணும். புறப்பட? ஆமா, எங்க அப்பாவை நீங்க எப்ப சந்திக்க போறீங்க? நான் மெட்ராஸ்க்கு வரும்போது. ஏன் இந்த வாரத்துல எங்க அப்பாவை பார்த்து நம்ம கல்யாண விஷயமா பேசுறீங்களே? கல்யாணமா? நமக்கு எதுக்கு கல்யாணம்? என்ன சொன்னீங்க? நமக்கு எதுக்கு கல்யாணமா? ஆமா. அப்படின்னா நீங்க சொன்னதெல்லாம்? நான் என்ன சொன்னேன்? என்கிட்ட உள்ள பரதமும் உங்ககிட்ட உள்ள சங்கீதமும் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்க சொல்லல? நல்லா யோசனை பண்ணி பாரு. உங்கிட்ட இருக்கிற பரதமும் எங்கிட்ட இருக்கிற சங்கீதமும் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்கும்னு சொன்னேன். நீயும் நானும் ஒண்ணு சேர்ந்தா நல்லா இருக்குமா சொன்னேன்? இந்த உண்மையை நீங்க என்ன கட்டி அடிச்சு ஒண்ணு சேர்ந்தீங்களே, அதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பெண்களையும் சந்திக்கும் போது ஒவ்வொரு ஆணும் உண்மையை சொல்லிட்டே இருந்தான்னா இந்த உலகத்துல எந்த ஆணுக்கு எந்த பொண்ணும் கிடைக்க மாட்டா. நீ சாதாரண பிரபு இல்ல. யார் யார் எப்படி எல்லாம் கேள்வி கேட்டா என்னென்ன பதில் சொல்லான்னு முதல்லயே பாடம் பண்ணி வச்சுக்கிட்ட மகா பிரபு. இங்க அனாவசியமான பேச்சுக்கு இடமே இல்ல. காரியம் முடிஞ்சு போனா அப்புறம் எல்லாமே அனாவசியம் தானே? நாங்க ஜமீன் பரம்பரை, நாட்டியக்காரிகளை வச்சுக்குவோம், கட்டிக்க மாட்டோம். பிரபு, நான் ஒண்ணும் பாரம்பரியமா நாட்டியம் ஆடுற பரம்பரை இல்ல, ஆசைப்பட்டு கத்துக்கிட்ட ரசிகன். எதுவா இருந்தா என்ன, அரங்கேற்றம் ஆயிடுச்சு இல்ல. அன்னைக்கு உன்னை மேடையில பார்த்தவன் இன்னைக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிக்கிட்டு போகும்போது உன்னை பார்த்து ஹாய் அப்படின்ட்டானா நான் தூக்குல தொங்கவா? பிரபு, பேருக்கு மாத்திரம் என் கழுத்துல ஒரு தாலியை கட்டிடுங்க, நான் உங்க வீட்டுக்குள்ளேயே விழுந்து கிடக்குறேன். உங்க கூட ஜோடியா நான் எங்கேயுமே வர மாட்டேன். உங்களுக்கு ஏத்த மாதிரி வேறு ஒரு பொண்ணு கட்டிக்குங்க. உங்க 2 பேருக்கும் நானே வேலைக்காரியா இருக்கேன். ஆனா என்ன வீட்டை விட்டு மாத்திரம் போன்னு சொல்லிடாதீங்க. பிரபு, கொஞ்சம் நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க பிரபு. பிரபு, பிரபு.
புஷ்பா, அப்பா, அக்கா வந்தாச்சு. வாமா விமலா, சௌக்கியமா வந்து சேர்ந்தியா? ஆமா, ஆல் இண்டியா டூர் போனியே, நல்லபடியா முடிஞ்சுதா? அதனால உனக்கு ஏதாவது பலன் உண்டா? நிறைய இருந்ததுப்பா. பலன் இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். புஷ்பா, உனக்கு தெரியாத கலையெல்லாம் நிறைய கத்துக்கிட்டு வந்திருக்கேன். அப்படியா? ஆமா, பர்மனண்டா பரதநாட்டியக்காரிங்கிற பட்டத்தையே வாங்கிக்கிட்டு வந்திருக்கேன். நிஜமாவாக்கா? ஆமா. புஷ்பா, நான் டூருக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன். ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நாளை காத்தால உனக்கும் அப்பாவுக்கும் நிறைய சொல்றேன். அக்கா, விமலாக்கா, எழுந்திரே, மணி 7 ஆச்சு. அக்காக்கா, கதையெல்லாம் சொல்றேன், நீ பாத்துட்டு வந்தெல்லாம் சொல்றேன். அக்கா, அக்கா, எழுந்திருக்கா, எழுந்திருக்கான? அக்கா, அக்கா, மணி 7 ஆச்சுக்கா, எழுந்திருக்கா. வாங்க. என்ன பில்லி சுனியமா, பேயா, தாயத்தா? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. என்ன தெரியலையா? பொண்ணு பார்க்க வர சொல்லி லெட்டர் போட்டீங்களே, நான் தாங்க ஊத்துக்குழி ரெங்காசாமி. அடடடட, சம்மந்தியா? உட்காருங்க. நல்ல தூக்கத்திலே இருந்திருக்கிய போல இருக்கு. இல்லைங்க, நம்ம வீட்டு சாக்கடை சரியா போகல. அது மந்திரத்தால போக வைக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, இவன் தான் நம்ம பையன். அப்படியா? வணக்கம். நல்லா இருக்கு. பொண்ணை வர சொல்லுங்க. இதான் வர சொல்றேங்க. வேம்பு, வேம்பு, வாமா. அங்கெல்லாம் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அவரு மாமனாரு, மாப்பிள்ளை. நமஸ்காரம் பண்ணிக்கமா. அது பொண்ணு குடும்ப பாங்கா நடந்துக்கிறான். பொண்ணுக்கு எந்த விதமான கொஞ்சம் இருங்க, இந்த வந்துற அப்படியே இருங்க. கோவிந்தே, சொல்லுங்க. அதாவது நமக்குள்ள என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துடும். வாடகை மட்டும் என்னால மறக்க முடியாது. அந்த ஐட்டம் என் மனசுக்குள்ள இருக்கத்தான் செய்யுது. சரி, விஷயத்துக்கு வாங்க. அதாவது என் சம்பந்தி மாப்பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்காங்க என் பொண்ணை பாக்குறதுக்காக. வருத்துமா? என் பொண்ணு தான் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு உனக்கு தெரியுமே. அது விஷயம் அவங்க கிட்ட சொல்லிடாம இருந்தா சத்தியமா நான் சொல்ல மாட்டேன். மங்களகரமா அமக்களமா நடக்கட்டும். சந்தோஷம். தம்பி கோபாலு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்தான் நான் வந்தேன். என்னங்க? அதாவது ஊர்ல இருந்து என் பொண்ணை பாக்குறதுக்காக சம்பந்தி மாப்பிள்ளை எல்லாம் வந்துட்டாங்க. அதனால என் பொண்ணு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு அவங்ககிட்ட சொல்லிட வேண்டாம். ஒரு நல்ல காரியம் நின்னு போயிடக்கூடாது. நான் ஏங்க சொல்றேன், ஒரு நல்ல காரியத்தை கெடுப்பனா? உங்க பொண்ணு இந்த வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு நான் முன்னே இருந்து ஏற்பாடு பண்றேன். ஆனா நீங்க ஒரு விஷயம் செய்யணுங்க. என்ன? மாசம் 25ஆம் தேதியில இருந்து அடுத்த மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் ஞாபக சக்தி இல்லாம ஆக்கிறீங்க நம்ம வீட்டுக்காரனுக்கு. வாடகை கேட்டு ஒரே தொல்லை. அதை பத்தி நானும் யோசனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். என்னங்க யோசனை? இப்படின்னா விபூதி வருது, இப்படின்னா குங்குமம் வருது, இப்படின்னா அரிசி வரணும், இப்படின்னா கோதுமை வரணும். அப்படி வந்தா ஜனங்களுக்கு எவ்வளவு வசதி? அதெல்லாம் வராதுப்பா. சரி, மாவு ஐட்டமாவே சொல்றேன். இப்படின்னா பால் பவுடர் வரணும், இப்படின்னா ஹார்லிக்ஸ், இப்படின்னா போன்விட்டா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் வந்தா நான் ஏன் சுக்கு காப்பியை குடிக்கிறேன்? இவ்வளவு தானே? சரி, போ. சந்தோஷம். நீங்க எல்லாரும் வந்து இந்த நல்ல காரியத்தை முடிச்சு கொடுக்கறத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பாருங்க, பொண்ணை பத்தி உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். தமிழ்நாடு பண்பாடு பிரகாரம் பெண்கள்லாம் பின்தூங்கி முன்னெழுவார் இல்லையா? இது அப்படி இல்லைங்க. முன்னும் இல்ல பின்னும் இல்ல, நடு சென்ட்ரா முழிக்கும். ஆமா, ராத்திரி 1 மணிக்கு எழுந்துச்சு இது கோலம் போடுங்க. கோலம் 1 மணிக்கா? ஆமாங்க, 2 மணிக்கு நான் பஜனை கிளம்பிடும்ல. மார்கழி மாசத்துல பஜனை கூட்டம் கூட்டமா கிளம்புமே. இந்த பஜனை பண்ணிட்டு வர்றவங்க காலடி கோலத்துல பட்டதுன்னா குடும்பத்துக்கு நல்லது. அதனால 1 மணிக்கே எழுந்திருச்சு கோலம் போடும். எங்க ஊர்ல கூட அதை பத்தி நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் உங்களுக்கு தெரியாதா என்ன? அப்புறங்க இந்த நகநட்டு சமாச்சாரமா பேசுவோம். என்ன அதிகமா எதிர்பார்க்க? அதிகமா என்னங்க, சுத்தமா கிடையாது. ஓபனா பேசிடுவோம். இந்த வீடு ஒரு வகையில சொன்னாங்க. இருடா இருடா, நல்ல காரியத்துக்கு பேசாம இருடா. எப்ப பார்த்தாலும் வெளியே போகணும்னு சொல்லிப்பாங்க. வந்தீங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து தேதியை நிச்சயம் பண்ணிடலாம்னு பாக்குறேன். சரிங்க, நீங்களா பேசிட்டு இருக்கீங்க. மாப்பிளைக்கு எப்படி பொண்ணை பிடிச்சிருங்க? பொண்ணை பிடிச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன, கையை கழுவிட்டு வாங்க, ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துருவோம். ஹோட்டல்லையா? வேணாலும் எடுத்துட்டு வரலாம். கையில பணம் இருக்குல்ல? அவர்கிட்ட இல்லாட்டி என்னடா, மாப்பிள்ளை தம்பி தான் இங்க பார்த்தாச்சு செலவு பண்றாரு. எப்படி பண்ணுவாரு? அவர் ஒரு ஸ்பீடுல இருக்கிறார், பண்ணுவாரு. நீங்க வீட்டை பிடி வாமா, சாப்பிட்டு வந்துடலாம். என்னப்பா அது? சரி, ஒரு எடுப்பு எடுத்து வந்தா போதும். நீங்கள்லாம் அந்த நல்ல காரியத்துக்கு வந்திருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் 2வது பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கிறேன். அதனாலதான் உங்களை எல்லாம் அழைச்சிருக்கிறேன். என்னுடைய மூத்த பெண்ணுடைய வாழ்க்கை தான் முடிஞ்சு போச்சு.
இவருடைய வாழ்க்கையாவது நல்லா இருக்கணும்னு தான் திடீர்னு இந்த முடிவுக்கு வந்தேன். நீங்கள்லாம் இருந்து இந்த நல்ல காரியத்தை நல்லபடியா முடிச்சு வைக்கணும். மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, என் சொந்த மச்சின. ஹலோ யமுனா. நீங்களா? நான் பயந்தே போயிட்டேன். பயப்பட வேண்டிய இடத்துல பயமில்லாம குளிக்க வந்துட்டு துணைக்கு ஆள் வந்தா பயமா இருக்கா? எங்க தான் இந்த பக்கம்? எஸ்டேட் எல்லாம் சுத்தி பார்க்கலாம்னு வந்தேன். திடீர்னு ஹம்மிங் சவுண்ட் கேட்டது. எங்க இருந்து வருதுன்னு தேடி பார்த்தா நீ. ரொம்ப ரசிச்சுட்டு வந்தீங்களாக்கும். அதுதான் அன்னைக்கே நீங்க எனக்கு இன்னும் நான் உங்களுக்கு இன்னும் அப்பா அம்மாவே முடிவு பண்ணிட்டாங்களே. எங்க முடிவு பண்ணாங்க? எங்க அம்மா செத்து போய் 1 வருஷம் ஆச்சு. உங்க அப்பாவும் எங்க வீட்டுக்கு வரல. ஒருவேளை துணை இல்லாத வீட்டுக்கு பொண்ணை கொடுக்க வேண்டாம்னு தீர்மானம் பண்ணிட்டாங்க போல. இல்லையே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்பா எப்பவும் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. என்கிட்ட கூட 2 நாளைக்கு முந்தைய சொன்னாங்க உங்களை பார்த்து பேசணும்னு. அப்படியே தங்கறத மாதிரி இருக்க. அதுக்காக என்ன வடக்கயிறு கட்டி இருக்காதீங்க. எனக்கு ஒரு மஞ்சக்கயிறு கட்டுங்க. மஞ்சக்கயிறு தானே, தாராளமா போற. என்ன அப்படி பாக்குறேன்? எல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டுக்காகத்தான். என்னதான் பெரியவங்களா பார்த்து முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்கலைனாலும் இதுல எல்லாம் ஒரு முறை வேண்டாமா? அதனால்தான் இந்த ஏற்பாடு. I always follow the principle. அகன்ற நெற்றி, அளவான நாசி, பெண்கள் எப்படி தப்பிக்க நினைச்சாலும் தப்பிக்க விடாத கண்கள், அமுதக்கடலை தாங்கி நிற்கிற அறம் போன்ற இதழ்கள், இத்தனைக்கும் முத்திரையாய் கவசம் போன்ற மார்பு, இவ்வளவு நிறைஞ்ச உங்களை எந்த பெண்ணும் விட மாட்டா. நானும் உங்களை விடவே மாட்டேன். ஆமா, இவ்வளவு பிரமாதமா நீ எப்படி வர்ணிக்கிற? வர்ணிக்காம நான் தான் அங்க இலக்கணம் படிச்சவளாச்சே. அந்த ரங்கத்தை அப்படியே புட்டு புட்டு வச்சிருவேன். ஓ, பரதநாட்டியம் மாதிரி இதையும் நீ முறையா கத்துக்கிட்டியா? முறையாவா? நான் காமசாஸ்திரத்தையே கத்து முடிச்சவ. ஆனா அனுபவத்துல தெரிஞ்சுக்காதவ. ஏன் இப்ப தெரிஞ்சுக்கிட்டா போகுது? எதுக்கும் நேரம் வரணும் இல்லையா? டைம் டைம். ஏன் புஷ்பா, இந்த கட்டில் ரொம்ப நல்லா இருக்குல்ல? கட்டில் தானே, அது ஆண்களுக்கு பனித்துளி, பெண்களுக்கு கண்ணீர் துளி. அப்படின்னா? அதாவது பனித்துளி எந்த பாதையா இருந்தாலும் சுலபமா படிஞ்சிரும். ஆனா கண்ணீர் துளி அது ஒரே பாதையில புறப்பட்டு தன்னையே அழிச்சுக்கும். தத்துவமா இந்த நேரத்திலயா?
தேவைதானா? நீங்க என்ன செய்வீங்க? உங்களுக்கு நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு. நீ என்ன சொல்ற? உங்க இதய துடிப்பத்தான் சொல்றேன். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? ஆண் பெண் அனுபவத்துல இன்பத்துக்கு இறுதிங்கிற முடிவை காட்டுறது இதய துடிப்புதான். புஷ்பா, நீ கத்துக்கிட்டதெல்லாம் சரிதான். ஆனா இன்னும் நீ என்னை காக்க வைக்கிறிய, அதுதான் எனக்கு புரியல. தப்பு. உங்க அவைங்களுக்கு நான் இலக்கணம் தந்தேன். எனக்கு ஒரு இலக்கியம் நீங்க தர வேண்டாமா? இலக்கியமா? உனக்கா? நான் தான் என்னையே உனக்கு தரப்போறேனே. திருமண நன்றி அறிவிப்பு. மணமகன் ரங்கன், மணமகள் புஷ்பா. திருமணம் சிறப்பாக நடந்தது. திருமணத்திற்கு நேரில் வந்தும் தந்தி மூலம் வாழ்த்துக்களை தெரிவித்தவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு இரு வீட்டார். புஷ்பா, என்ன இத பாத்தியா? என்ன சிரிக்கிற? நீதான் என் கூட வந்துட்டிய, அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆயிட்டதா இதுல போட்டிருக்கே. எப்படி? தெரியலையே. என்ன தெரியலையா? உன் போட்டோ போட்டிருக்காங்க, நீதான் என் கூட வந்துட்டிய. ஒருவேளை வேணும்னே போட்டிருப்பாங்களா? I'll find it out. ஹலோ சார். ஹலோ மிஸ்டர் பிரபு, வாங்க வாங்க, உட்காருங்க 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 உட்காருங்க. என்ன இப்படி திடீர்னு வந்திருக்கீங்க? டி எஸ்டேட் ஓனர்ஸ் கான்ஃபரன்ஸ் விஷயமா மெட்ராஸ்க்கு வந்திருக்கேன், அவ்வளவுதான். டீ காப்பி ஏதாவது சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ். அம்மா எப்படி சௌக்கியமா இருக்கீங்களா? எனக்கு எது சார் சௌக்கியம்? என் மூத்த பெண்ணுடைய சாவுக்கு என்ன காரணம்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியல. அதனாலதான் என் 2வது பெண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிட்டேன். கல்யாணம் முடிஞ்சு போச்சா? ஆமா சார், ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டேன், யாருக்கும் சொல்லல. புஷ்பா, மிஸ்டர் பிரபு, நீங்க இன்னும் மாப்பிள்ளை பார்க்கலையே? இல்லையே. மாப்பிள்ளை வெளியே போயிருக்காரு. இருங்க, ஆல்பம் கொண்டு காட்டுறேன். ஓகே. பிரபு, அன்னைக்கு ராத்திரி நீங்க சொன்ன இடத்துக்கு நான் வந்தேன். அங்க உங்களையும் காணோம், உங்க காரையும் காணோம். நான் ரொம்ப நேரம் காத்திருந்தேன். எனக்கு பயமா போயிடுச்சு. அப்புறம் நான் திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். விடிஞ்சதும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பிரபு, நான் உங்களோட ஓடி வர முயற்சி பண்ணேங்கிறத தயவு செய்து யார்கிட்டயே சொல்லிடாதீங்க. என் வாழ்க்கையே போயிடும். இந்தாங்க பிரபு, ஆல்பத்தை பாருங்க. தேங்க்யூ. என்னங்க வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. என்னங்க நீங்க அவளை பாத்தீங்களா? அவ என்ன மாதிரியா இருக்கா? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நிஜமாவே எங்க மாமாவுக்கு அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏங்க நீங்க அவளை பாத்தீங்களா? நிஜமா என்ன மாதிரியா இருக்கா? நீ யாரடி? நான் யாரா? என்னையா யாருன்னு கேக்குறீங்க? கல்யாண வீட்டுல இருந்து தப்பிச்சு ராவோட ராவா உங்களோட கார்ல ஓடி வந்து வலது கால எடுத்து வச்சு உங்களோட 3 நாள் குடும்பமும் நடத்தியாச்சு. இப்ப போய் என்ன யாருன்னு கேக்குறீங்க? என்னங்க கவலைப்படாதீங்க. அது எப்படிங்க என்ன மாதிரி இன்னொருத்தி இருக்க முடியும்? நீங்க ஒண்ணு அவளை போய் தேட வேண்டாம். இன்னும் நானே கண்டுபிடிச்சிடுறேன். என்னங்க
எனக்கு சமைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு வேலைக்காரியை வச்சுக்கலாமா? ஒரு சமையக்காரியை வச்சா இவ யாருன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சரி சரி, ஒரு சமையக்காரியை வச்சுக்க போ. இது வேற. என்னங்க, சமையல்காரி கிடைச்சிட்டாங்க. உங்களுக்கு எதுலயுமே நல்ல அதிர்ஷ்டம் தான். நல்ல சமையல்காரியா கிடைச்சிருக்கா. வாடி. வந்து ஐயாவை நமஸ்காரம் பண்ணிக்க. ஊர் மைசூர். மைசூர் பாக்கு, மைசூர் ரசம், மைசூர் போண்டா, மைசூர் சட்னி. இப்படி மைசூர் மைசூர்னு சமையல் பண்ணியே உங்களை கொல்லுவாளாம். ஏண்டி அப்படி போடி, சமைக்கிட்டு அந்த பக்கம் இருக்கு. என்னங்க, நான் ஷாப்பிங் போயிட்டு வரேன். சங்கீதா, என்ன ஐயாவை பாத்துக்க. சரி. ஓடுவது அழகு ரதம், தேடுவது இனிய முகம், கண்ணே கல்யாண பெண் அல்லவோ. லா 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 லா. அம்மா உங்களை ஜாக்கிரதையா கவனிக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்படி அவசரப்பட்டு ஓடுனா எப்படி? ஏன் கவனிப்பு உங்களுக்கு பிடிக்காதா? வாங்க. நான் எழுதின எல்லா லெட்டரும் எரிச்சிட்டா போல இருக்கு. அதுதான் நல்லது. அதுல ஒண்ணு கிடைச்சா கூட உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். தப்பு பண்ணதுக்கு எந்த ஆதாரமும் இருக்க கூடாது. அதுதான் பெரிய மனுஷன் கடையாளம். அக்கா யாரு? இப்ப பிடிச்சதா? ஏன் சார், ரொம்ப நாள் கழிச்சு உங்க வீட்டுக்கு சமையல்காரியா வந்திருக்கேன். பழகின தோஸ்துக்காவது ஃப்ரெண்ட்லியா பேசக்கூடாதா? என்னங்க, இவ என் ஃப்ரெண்டு. கடத்தெருவில் பார்த்தேன். பார்சல்லாம் நான் தான் தூக்கிட்டு வருவேன்னு சொன்னா. நீயும் வாடி, ஐயாவுக்கு ருசியா சமைச்சு போடலாம். சமைக்க நேரமாகும். எங்கேயாவது ஜாலியா வெளியே போயிட்டு வாங்க. மந்திரவாதியா? மந்திரவாதியா? யாருது? ஓ, நீயா? ஐயா, நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை அடிச்சுட்டேங்கிறதுக்காக நீங்க எங்க வீட்டுல வந்து உங்க மந்திரத்தால ஏதோ குழப்பம் பண்ணிட்டீங்க. அதனால எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. தயவு செஞ்சு நீங்க எங்க பங்களாவுக்கு வந்து உங்க மந்திரத்தால அந்த குழப்பத்தை நிவர்த்தி பண்ணணும். நீங்க தான் செய்யணும். தயவு செஞ்சு வாங்க. முடியாது. குடும்பத்துல என்ன நடந்தாச்சு நான் வரமாட்டேன். என்னை அடிச்சில நான் மட்டும் இல்ல, எந்த மந்திரவாதியும் வரமாட்டோம். ஏன் வரமாட்டேன்? எங்க சங்கத்துல அப்படி முடிவு எடுத்துட்டோம். உங்க சங்கத்துக்கு நான் டொனேஷன் தரேன். டொனேஷன்? டொனேஷன்? பையனுக்கு என்ன உடம்புக்கு? சித்த பிரமங்க. அவங்க சித்தப்பா செத்தையில இருந்து பையன் இப்படி ஆயிட்டான். பெரியப்பா செத்து போனா? பெரிய பிரம காதல் விவகாரங்க. இத கேள்விப்பட்டுதான் அவங்க சித்தப்பா செத்தாரு. பையன் இப்படி ஆயிட்டான். என்னன்னு பார்த்து சொல்லுங்க. இந்த வயசுல காதல
பின்ன இந்த வயசுலயா காதலிப்பாங்க? பையனுடைய சேஷ்டை பழக்க வழக்கங்கள் எப்படி? அதெல்லாம் அட்டகாசமா இருக்குது. எல்லாத்தையும் மாத்தி மாத்தி செய்யறான். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேனே, வாழைப்பழத்தை கையில கொடுத்தா உரிச்சு பழத்தை எரிஞ்சிட்டு தோலை திங்கிறாங்க. உரிச்சு பழத்தை எரிஞ்சிட்டு தோலை திங்கிறாங்க. ரொம்ப பெக்யூலியரா இருக்கு. வேணும்னா ஒரு பழத்தை கொடுத்து பாருங்களேன். Shall we try? இல்ல வருதுடா. Human brain. Fantastic. என்ன சிரிப்பு? என்ன தோலை போட்டுருவான், நீங்க வேற மாதிரி பிஹேவ் பண்றான். வண்டாரத்துல மாத்திட்டாங்க. இப்படித்தாங்க ஒன்னொன்னே மாத்தி மாத்தி செய்யறான். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேங்க. ஊர்ல எங்க அக்கா ஹோட்டல் இருந்தது. 4 பேர் வர்ற இடம் போற இடம் காசு புழங்குற இடம். இவனை கல்லார உட்கார வச்சா ஒரே நிதானமா இருப்பான் அப்படின்னு உட்கார வச்சவங்க. நல்ல வியாபாரம். ஒரு நாள் திடீர்னு பரவாயில்லையே, என்ன பரவாயில்லையே, சாப்பிட்டுட்டு பில்லு கொண்டு வராங்க பாருங்க. அந்த பில்ல வாங்கிட்டு கல்லால இருந்து பணத்தை எடுத்து இவன் கொடுக்குறாங்க. ஒரு வாரம் தான் நடந்தது. கடைசியில பார்த்தா எங்க அப்பா போட்டோ தாங்க மிச்சமாச்சு. இன்ட்ரெஸ்டிங் பிஹேவியர். என்ன இன்ட்ரெஸ்டிங் பிஹேவியர்? சுத்தம் மோசமா இருக்க. நீங்க ஒண்ணு செய்யுங்க. என்னங்க? நாளைக்கு அவனை அழைச்சிட்டு வாங்க. நல்லா செக் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சுவோம். நாளைக்கு தான் நாள் நல்லா இருக்கா? எங்களுக்கு நல்ல நாள். எல்லாம் பாத்துங்க. நாங்க வச்சு வாடா வா வாடா. அதெல்லாம் எடுக்கிறாங்க தப்பு. வா வாங்க மிஸ்டர் பிரபு, உட்காருங்க. இவர்தான் என் ஃப்ரெண்டு டாக்டர் சைக்காட்ரிஸ்ட் ரங்கநாதன். ஹலோ ஹலோ. இவர் யாரு தெரியுமில்ல? இந்த ஊர்லயே பெரிய புள்ளி. இவர் பேலஸ் தான் சுந்தர் விலா. அதை சுத்தியுள்ள எஸ்டேட்ஸ் பூரா இவருக்கு தான் சொந்தம். இவரு சித்தார் எடுத்து மீட்டினா. இப்ப அவங்க எல்லாம் இல்ல சார். 3 மோகினிங்க தான் இருக்கு. மோகினியா? Stop it. ஏன் சார் இப்படி சிரிக்கிறீங்க? உண்மையாவே இருக்கு. மிஸ்டர் பிரபு, மனோதத்துவ முறைப்படி மோகினி பிசாசு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் நம்ம எண்ணங்கள் தான். We call them hallucinations. Please believe me, எங்க வீட்டுல 3 மோகினிங்க இருக்கு. என்ன இவரே இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாரு? இவர் தான் இந்த ஊர்லயே சாமி, கைரேகை, ஜோசியம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லாம இருந்தாரு. இப்ப இவரும் கட்டிட்டாரு. மிஸ்டர் பிரபு, நீங்க வீட்டுக்கு போய் கரெக்டா பாருங்க. யாரோ கேடி பெண்கள் உங்ககிட்ட பணம் புடுங்கிறதுக்காக மோகினி மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்திருப்பாங்க. இல்ல சார், எங்க வீட்டுக்கு வந்திருக்கிறது 3 மோகினிங்க தான். வேணும்னா நீங்க வந்து பாருங்க சார், ப்ளீஸ். நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. இல்ல நீங்களும் கூட வாங்க. Yes, you both of you come. Come on, please. மிஸ்டர் பிரபு, எதுக்கும் நீங்க ஒரு தரம் உள்ள போய் நீங்க சொன்னபடி அந்த மோகினிகள்லாம் உள்ள இருக்கான்னு பாருங்களேன். நிச்சயமா இருக்கு சார். நீங்க எங்களை அழைச்சிட்டு வர நேரத்துக்குள்ள அவங்க எல்லாம் மிஸ் ஆயிருக்கலாம். அதுக்காக சொன்னேன். சங்கீதா, மைசூர் ரசத்துல ஐயாக்கு போதையே வந்துடணும். அப்படியே தயார் பண்ணு. மைசூர் ரசமாச்சே, போதை இல்லாம இருக்குமா? ஐயாவுக்கு இனிமேதான் கொழுப்பு சத்து கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். அதனால பதார்த்தத்துல எல்லாம் முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கட்டும். சார், 3 பேர் உள்ளதான் சார் இருக்காங்க. உங்க 2 பேருக்கு சேர்த்து சமையல் பண்றாங்க சார். எங்களுக்கு ஏன் சார் அந்த மோகினி சமையல் பண்ணணும்? எங்களுக்கு என்ன பொண்டாட்டி புள்ள கிடையாதா? அவருக்கு வேற வைஃப், எனக்கு வேற வைஃப். ஓ, இது சொல்லித்தான் தெரியணுமா? பண்ணணும்ல. ஏன் சார், அப்போ நாங்க உள்ள போய் பார்த்தா அந்த மோகினிகள் எங்க கண்ணுக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும் சார், போய் பாருங்க. அப்போ பார்த்தா தான் ரிசர்ச் பண்ண முடியும் இல்லையா? பார்க்காம எப்படி ரிசர்ச் பண்ண முடியும்? சரி, கரெக்ட் கரெக்ட். நீங்க 2 பேரும் அக்ரி பண்ணிட்டா ஓகே. நான் அக்ரி. ஐ ஆல்சோ அக்ரி. ஏன் சார், மோகினிகளை நான் பார்க்கும்போது நீங்க பார்க்க போறீங்களா, இல்ல நான் பார்த்துட்டு வந்த பிறகு நீங்க போய் பார்க்க போறீங்களா? இந்த வீட்டுல இந்த விஷயத்துல தனித்தனியா ஏன் பார்க்கணும்? சேர்ந்தே பார்த்துருவோமே. யூனிட்டி ஸ்ட்ரெங்த். எல்லாரும் சேர்ந்து பார்க்கறதா இருந்தா சரிதான். I know you'll agree with me. நாங்க ஏன் இவ்வளவு தூரம் சொல்றோம்னா, தோற்றத்துல அவருக்கு ஒரு மாதிரியா தெரியலாம், எனக்கு ஒரு மாதிரியா தெரியலாம். அதனாலதான் ஒன்னே பார்த்தலாம் சொல்றேன். மனோ தத்துவத்துல இப்படி எல்லாம் கூட இருக்குமா சார்? இருக்குல்ல. என்ன, நம்ம எல்லாருமே போய் சேர்ந்து பார்க்கலாம். வாங்க. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல.
ஏன் சார் இப்படி கத்துனீங்க? ஏன் சார் இப்படி கத்தினீங்க? நீங்க கத்துனீங்க, நான் கத்துனேன். என் தோள்ல ஒரு கை வந்து விழுந்ததே, அது யாரு கை? என் கைதான். அறிவு இருக்கா உனக்கு? ஏன் என் தோள்ல கைய போட்டீங்க? பாக்குறதுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருந்தது, ஒரு ஆதாரத்துக்காக போட்டேன். என் தோள் மேல கைய வைக்கிறது ஆதாரம். எனக்கு என்ன ஆதாரம்? அறிவு இருக்கா உங்களுக்கு? ஏன் ஆதாரத்துக்காக போட்டேன்? என்னது ஆதாரத்துக்கு போட்டதாவது கத்திரிக்காய்க்கு போட்டதாவது? சார் ஹிட்ச்காக் மாதிரி 3 மோகினிங்க சமையல் பண்ணுதுன்னு த்ரில்லிங்கா ஒரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் பார்த்து தோல்லையா கைய போடுறது? ஏதோ தெரியாம போட்டாரு. வாங்க சார். அது ஏன் சார் தோல்ல கைய போட்டீங்க? வாங்க சார். இனிமே கைய பாக்கெட்ல வச்சுக்கோங்க, உங்க பாக்கெட்ல. வாங்க சார். ஒண்ணில்ல ஒண்ணில்ல. மிஸ்டர் பிரபு, மோகனிங்க வந்து சமையல் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னீங்க. பாத்திரம் நல்ல கவி கவுத்து இருக்கு சார். நான் பார்க்கும்போது சமையல் பண்ணிட்டு இருந்தது சார். இப்ப காணோம் சார். அதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன்? வாங்க சார் போலாம். மிஸ்டர் பிரபு, நான் டிஸ்பென்சரியிலேயே சொன்னேன், மோகினிங்கன்னு யாரும் கிடையாது. யாராவது கேடி பெண்கள் மோகினி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க, அதை நம்பாதீங்கன்னு நான் சொன்னேன். வீட்டுல உள்ள பொருளை எல்லாம் கொள்ளையடிச்சு போடுவாங்கன்னு நான் தான் சொன்னேன். யாரு சொன்னா என்ன? கிளியர் பண்ணணும்ல. இப்ப பாருங்க, நாங்க வந்தது எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. எதுக்கும் வீட்டுல உள்ள பொருட்கள் எல்லாம் சரியா இருக்கான்னு ஒரு தடவை செக்அப் பண்ணிடுங்க. ஐயோ, அது கேடி பொண்ணுங்க இல்ல சார், மோகினிங்க. இன்னொன்னு உட்கார்ந்திருக்கு பாருங்க. எங்க சார் இருக்கு? உங்களுக்கு பின்னால திரும்பி பாருங்க சார். ராக்கிங் சேர்ல ஆடிட்டு இருக்கு. சரியா பாருங்க சார். இப்ப நான் பார்க்கும்போது உட்கார்ந்து இருந்துச்சு, அதுக்குள்ள எங்க சார் போயிருக்கோம்? சரி, மோகினிங்கிறீங்க, என்ன கலர் புடவை உடுத்தி இருந்தது? சிவப்பு பூ போட்ட புடவை, சிவப்பு கலர் ஜாக்கெட், தலை நிறைய மல்லிப்பூ, கம்முன்னு வாசனை வந்துச்சு சார். மோகினின்னா வெள்ளை புடவை வெள்ளை ஜாக்கெட் தானே கட்டும். ஏன் வேற கலர்ல கட்டாதா? நான் சினிமால பாத்துருக்கேன், வெள்ளதான் கட்டும். பாவம், நம்ம ஊர் சினிமா வசதி இல்லாதது, வெள்ளை புடவை தான் கட்ட முடியும். மோகினினா எந்த கலர்லயும் புடவை கட்டலாமே, எந்த கடையிலையும் புகுந்து எடுத்துக்கலாமே. யூ காட் a point there. மிஸ்டர் பிரபு, மோகினி கிடையாது, ஏனும் கிடையாது, எல்லாம் சுத்த பிரமை. நான் நினைக்கிறேன் உங்க பிரெயின்ல ஒரு ஃபேஸே ஒர்க் பண்ணலன்னு. மிஸ்டர் பிரபு, நீங்க எங்க லேபரேட்டரிக்கு வாங்க, உங்களை கம்ப்ளீட்டா செக் பண்ணணும். பிரெயினை மட்டும் செக் பண்ண போறாங்க கம்ப்ளீட்டா. பாவம் பிரபு, பாவம் நீங்க. கண்ணால பார்த்தது பொய்யா போயிடுச்சே. பிரமேன்னு டாக்டர் சொன்னது ஒருவேளை உண்மையா இருக்குமோ? நிச்சயமா 3 பேர் செத்தது உண்மை. அந்த 3 பேர் வரவே முடியாது. அப்படின்னா புஷ்பா மாதிரி வந்தது யாரு? என்ன டாக்டருங்க போயிட்டாங்களா? நீங்க என்ன சொன்னாலும் அவங்க நம்ப போறது இல்ல. இப்பவாவது தெரிஞ்சிருக்கணுமே நான் யாருன்னு. நான் புஷ்பா இல்ல, விமலா. என்ன தைரியம் இருந்தா என் தங்க புஷ்பாவோட வாழ்க்கையை கெடுக்க பார்த்திருப்பேன். என்னமா நடிச்சு நம்ப வச்ச? எத்தனை லெட்டர் எழுதிருப்பேன். எல்லாத்தையும் எரிச்சிட்டு என் வாழ்க்கையை எரிச்சிட்டே பாவி. நான் பரவாயில்ல, கண்ணியாவே சுத்துட்டேன். நான் அருவியில விழுந்து துடிக்க துடிக்க சாகிறத பார்த்துக்கிட்டே போயிட்டே பாவி.
எங்க அப்பாவும் அம்மாவும் கால்ல விழுந்து நான் இஷ்டம் இல்லாதவன் கடன்னாங்களே, அப்பா கூட கல்ல மாதிரி நின்னியே. நீ ஒரு மனுஷனா? அவர் பெரிய மனுஷன்டி. அவங்களும் அப்படித்தான் பெண்களை தின்னு போட்ட எச்சலையா நினைப்பாங்க. உங்க 3 பேரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை தோட விட்டுருங்க. எல்லாருக்கும் ஒரு முடிவு கொடுத்த, உனக்கு ஒரு முடிவு வேணாம்? என்ன எல்லாரும் சேர்ந்து கொன்னுடுங்க. அது எப்படி ஒரே ஐடியா கொன்னா அது நல்ல சாவாயிடுமே. நீ எங்களை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லல, அந்த மாதிரி. முதல்ல பல்லவி, அப்புறம் அனுபல்லவி, கடைசியில சரணம். பிரபு, உங்க உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, பர்ஃபெக்ட்டா இருக்கீங்க. இப்ப கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கு எல்லாம் சரியா போயிடும். இங்க ஒண்ணு இல்லைங்க, சாரு வீட்டுக்கு வந்தா தானே கோளாறு. ஆமா டாக்டர், மறுபடியும் வீட்டுக்கு போனா அந்த 3 மோகிங்க வந்தா என்ன செய்யுது? மிஸ்டர் பிரபு, ஏன் குழம்பிக்கிறீங்க? எலக்ட்ரோ என்செஃபலோகிராஃப் கிளியரா இருக்கு, எல்லாம் பிரம்மதான். ஆமா மிஸ்டர் பிரபு, நாம தைரியமா இருக்கிற வரைக்கும் நம்ம கிட்ட எதுவும் வராது. நீங்க இப்ப தைரியமா வீட்டுக்கு போங்க. இதுக்கு தாத்தா நான் அப்பவே சொன்னேன் ஒரு கல்யாணத்தை பண்ணுங்கன்னு. அப்படி செஞ்சிருந்தா இந்நேரம் குழந்தை குட்டிகளோட விளையாண்டு இருந்திருப்பாரு. கேட்கல, இப்ப மோகினிகளோட விளையாடுறாரு. அந்த மோகினி கருப்பா சிவப்பா பார்க்கலாம்னா என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன சார் அது? டாக்டர், வர வர ராத்திரி வந்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். மிஸ்டர் பிரபு, அப்படி பயமா இருந்தா துணைக்கு உங்க செக்ரட்டரி கோபால் இருக்க சொல்லுங்களேன். மிஸ்டர் கோபால், நீங்க பயப்படாம படிச்சுக்கீங்கல்ல? எனக்கு என்ன சார் பயம்? நான் படிச்சதே மயானம் தானே. இப்ப கூட காத்து வாங்கணும்னா மயானத்துக்கு தான் போவேன். உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன் சார். ஒரு நாள் 2வது சினிமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஊர் எல்லையில வெள்ளை புடவை கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு ஒரு பொண்ணு என் பின்னாடியே வந்தது. மோகினி தான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. படக்குன்னு ஒரு கோடை கிழிச்சு, ஏய் மோகினி, இந்த கோட்டை தாண்டுற காதை பிடிச்சு கிள்ளிடுவேன்னு சொன்னேன். அவ்வளவுதான், வரவே இல்லையே. வெரி குட் மிஸ்டர் பிரபு, நீங்க எதுக்குமே பயப்பட வேண்டாம். அதுதான் மிஸ்டர் கோபால் இருக்காரு. சார், மோகினி இருக்கிறது ஒரு வரைக்கும் நல்லது சார். எப்படி? முதலாளியும் தொழிலாளியும் ஒரே ரூம்ல படுக்க வச்சிருச்சே. கோபால், எஸ்டேட்டுக்கு போன உடனே பங்களாவை சுத்தி கோழி வச்சிருவேன். உனக்கு அறிவு இருக்கா? செத்து போனவர் எவ்வளவு மரியாதைக்குரியவரோ அவர் சமாதி மேல ஏறி உட்கார்ந்து காலை வச்சுக்கிட்டு இருக்கிறிய. அறிவு வேண்டாம். இறங்கியாக்கல கோச்சுக்கிற தம்பி, உள்ள ஒரே புழுக்கமா இருக்கு, காத்தே வரல, அதனாலதான் மேல வந்து உட்கார்ந்தேன். கோச்சுக்காதப்பா. ஓஹோ, உள்ள 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 உள்ளாரா நீ? நீ பேய், நீ பிட்டாடா. ஏங்க, இந்த வட்டாரத்துல பேய் பிசாசு இருக்குன்னு சொல்றாங்களே, அது வாஸ்தவமாங்க? யாராவது சாகாம இருக்கிறவங்களை பாத்துக்காது. நான் செத்து 10 வருஷம் ஆச்சு. ஓஹோ, 10 வருஷம் ஆச்சா? ஐயோ, ஐயோ, ஐயோ. தம்பி தம்பி தம்பி, நீ ஊருக்குள்ள தானே போற? ஆமா. நான் ஒரு செய்தி சொல்றேன், அவன் வீட்டுல சொல்லி சொல்லு தம்பி, சொல்லு தம்பி. தம்பி 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 என்னடா நானே 3 மோகினிகளை பார்த்து பயந்து போய் வந்திருக்கேன். நீ என்னடானா? சார், பேய் இருக்கிற வாஸ்தவம் தான் சார். சமாதிக்குள்ள இருந்த பேய் காத்து வாங்க வெளியில வந்துருச்சு. இன்னொரு பேய் என்ன துரத்துது. இங்க இருந்தா எனக்கு பிடிச்சாலும் முடிச்சிரும் போல இருக்குது. நான் அவுட் ஹவுஸ்க்கே போயிடுறேன் சார். துணைக்கு நான் உன்னை கூட்டிட்டு வந்தா நீ போறேன். பெதா படுறா, விடிஞ்சா எல்லாம் சரியா போயிடும். படு. ஐயா வேணாம் சார், படுக்க மாட்டேன் சார். நான் வேணா முடிச்சுக்கிட்டே ஒரு வாரத்துல உட்கார்ந்து இருக்கிறேன். சுவிட்ச போட்டா லைட் எரியும். போரை பொத்து. உன்னை பார்த்தாவே பயமா இருக்கு. முதல்ல சார், பேய் வந்தா சொல்லுங்க சார். டாக்டர், மறுபடியும் அந்த 3 மோகினியும் வந்துட்டாங்க. என் கண்ணால பார்த்தேன். தயவு செஞ்சு நம்புங்க. இப்ப என்ன சார் செய்யலாம்? மிஸ்டர் பிரபு, இதை நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா திங்க் பண்ணோம். நினைச்சாலே ரத்தம் கொதிக்குது, நினைச்சாலே ரத்தம் சுண்டுது, நினைச்சாலே நெஞ்சு பதறுது, நினைச்சாலே சத்த நாடி ஒடுங்கிடுது. ஏன்? நீங்க லைஃப்ல பெரிய தப்புகள் பண்ணிருக்கிறீங்க. அதை நினைச்சு பாக்குறதுனால இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வருது. அது ஏன் நினைக்கிறீங்க? எப்படியோ சார்,
இந்த ஆபத்துல இருந்து நீங்க தான் காப்பாற்றணும். ஐ எம் ஹெல்ப்லெஸ், ப்ளீஸ். அது உங்க கையில தான் இருக்கு. மிஸ்டர் பிரபு, ஒண்ணு செய்யுங்களேன். நீங்க கொஞ்ச நாள் உங்க பங்களாவில தங்காம எங்கேயாவது வெளியூர்ல போய் தங்கி பாருங்களேன். குட் ஐடியா. குட், தேங்க்ஸ். இது நல்ல ஐடியாவா இருக்கு. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. என்ன முதலாளி, சொத்து சுகம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஓட பாக்குறீங்களே? நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு போயிடலாம் சார், நாங்க மறக்க முடியுமா? மாமா மறந்துட்டு ஓடலடி, தப்பிச்சு ஓட பாக்குறாரு. வாங்க வாங்க ஏங்க. நடங்க நடங்கண்ணா. ஐயோ பாவம், ஐயா ரொம்ப களைச்சு போயிட்டாரு. மாமாவுக்கு என்னம்மா மூச்சு வாங்குது? போனா போதுடி, சார கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துவோம். ஏன் விமலா, சாருக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் கூட. அதுக்கு என்ன, ஒரு ப்ரோக்ராமே கொடுத்துட்டா போச்சு. டாக்டர், என் வாழ்க்கையே முடிஞ்சிடும் போல இருக்கு. ஒரு இடம் பாக்கி இல்லை. என் எஸ்டேட்டை சுத்தி சுத்தி வந்து பரதநாட்டியம் ஆடிச்சு சார். அது மாத்திரம் இல்ல, வழி வாங்காம விட மாட்டேன்னு பாட்டு கூட பாடிச்சு சார். அந்த பாட்டை கொஞ்சம் பாடி காட்டுங்க சார். உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னே தெரியல, எல்லாம் உங்களுடைய இமேஜினேஷன். டாக்டர், இது ஏதாவது சொன்னா இவர் பிரம்மங்கா, நீங்க இமேஜினேஷன் என்ன ஏன் சார் போட்டு குழப்பறீங்க? டாக்டர், ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்ப மனுஷங்க செத்து போனா பேய் பிசாசா வருது, மோகினியா வருதுன்னு சொல்றோம்ல. இப்ப ஈ, இரும்பு, மூட்டைப்பூச்சி இதெல்லாம் செத்து போனா மோகினியா வராது. என்ன டாக்டர் கேள்வி கேக்குறீங்க? குழந்தை மாதிரி மூட்டைப்பூச்சியா மோகினியா? குழந்தை மாதிரி கேட்கறாரு சொல்லக்கூடாது. ஆமா, குழந்தை மாதிரி தான். நோ, மூட்டைப்பூச்சி போகுது, நசுக்கும், மர்டர். அதே பெண் மூட்டைப்பூச்சியா இருந்தா மோகினியா வரக்கூடாது. வராது. ஏன் வர வராது. ஏன் வராது? ஏன்னா எந்த மூட்டைப்பூச்சிக்கும் பணம் கிடையாது, பிளாக் அக்கவுண்ட் கிடையாது, எஸ்டேட், காரு இதெல்லாம் கிடையாது. எந்த ஆண் மூட்டைப்பூச்சியும் பெண் மூட்டைப்பூச்சியே கற்பழிக்கிறது இல்ல, கல்யாணம் செஞ்சுக்கிறேன்னு ஏமாத்துறது இல்ல. கரெக்ட். எப்படி? You got a point there. மனுஷங்க தான் செத்து போன மனுஷனை பார்த்து தான் செஞ்ச தப்புக்காக பேயா வந்துருவானோ, பிசாசா வந்துருவானோ, மோகினியா வந்துருவாளோ அப்படின்னு பயப்படுறாங்க. ஆமா இல்ல மிஸ்டர் பிரபு, நீங்க எதுக்கும் பயப்படாம வீட்டுக்கு போங்க. அப்படி ஏதாவது விபரீதம் நடந்தா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க, அப்புறம் பார்த்துப்போம். Very unfortunate. I came here for consultation. எப்படியோ கஷ்டப்பட்டு வசூல் பண்ணி திருவிழாவை ஆரம்பிச்சுட்டோம். இனி கவலையே இல்ல, அமோகமா நடக்கும்னு. மாமா, இன்னையில இருந்து 7 நாளைக்கு நீங்க நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான தொல்லை இருக்காது. 7 நாள் திருவிழா. எங்க அம்மா அம்மன் தெருவெல்லாம் ஊர்வலம் வருவா. அப்போ எந்த தீண்டலும் ஊருக்குள்ள இருக்கக்கூடாது. அதனால 7 நாளைக்கு நாங்க இங்க இருக்க மாட்டோம். ஆனா 7 நாள் கழிச்சு நாங்க நிச்சயமா வந்துடுவோம். நாங்க இல்லையேன்னு நீ தப்பிக்க நினைச்ச, இந்த உலகத்துல நீ எங்க இருந்தாலும் தப்பிக்க முடியாது. இப்ப நீங்க ரொம்ப இழைச்சு போயிருக்கீங்க. 7 நாள் உடம்ப நல்லா தேத்திக்கங்க. 8வது நாள் அந்த உடம்பு எங்களுக்கு தேவைப்படும். ஏண்டி விமலா, மாமாவை இன்னும் 1 வாரத்துக்கு பார்க்க முடியாதே. 1 வாரம் வரைக்கும் அவர் சும்மா இருப்பாரா? நம்ம ஞாபகம் அர்த்தமா ஏதாவது நடத்திட்டு போலாமே.
ஹலோ, சைக்காட்ரிஸ்ட் ராமூர்த்தி வீடா? ஓ, நீங்க தான் பேசுறதா? நமஸ்காரம் சார், நான் தான் பிரபு பேசுறேன். கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு போறீங்களா? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறேன். ஏன் சார், அன்னைக்கு என்ன சொன்னீங்க? மோகினிங்கிறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் வெறும் பிரம, மனோ தத்துவ முறைப்படி அதெல்லாம் தப்புன்னு சொன்னீங்கல்ல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, மோகினிங்கிறது இருக்கு. எப்படி சார் சொல்றீங்க? தேவிமலை அம்மன் திருவிழா இன்னைக்கு ஆரம்பம் இல்ல? ஆமா, இன்னைக்கு காப்பு கட்டி கொடியேற்றம் ஆயிருக்கு. அதனால அந்த 3 மோகினிகளும் இன்னும் 7 நாளைக்கு வராதான். அம்மன் திருவிழாவுக்கும் மோகினிக்கு என்ன சம்பந்தம்? ஏன் வராதான்? அம்மன் விக்கிரகம் தெருவெல்லாம் ஊர்வலம் வருமா. அப்படி ஊர்வலம் வரும்போது காத்து கருப்பு, பேய், பிசாசு, மோகினி இதெல்லாம் இருக்க கூடாதா. அதான் 3 போயிடுச்சுங்க. மிஸ்டர் பிரபு, உங்க மூளையில சரியானபடி ஒரு 7.5 வருஷத்துக்கு உட்கார்ந்துருச்சு போல் இருக்கே. அவங்க 3 பேரும் மோகினியா வந்ததா சொல்றீங்களே, அவங்க யாரு? அவங்க ஏற்கனவே உங்களுக்கு சொந்தக்கார பொண்ணுங்களா? ஒருத்தி சொந்தக்காரி, பாக்கி 2 வெளியூர். எந்த ஊரு? ஒன்னு மைசூரு, இன்னொன்னு மெட்ராஸ். ஓஹோ, மாகாணத்துக்கு ஒண்ணுன்னா இன்னும் நிறைய மாகாணம் பாக்கி இருக்கு. நேஷனல் இன்டகிரேஷன். இந்த மாதிரி விஷயத்துல சார் ஒரு தேசிய ஒருமைப்பாட்டையே ஏற்படுத்த முயற்சி பண்ணி இருக்கார். மிஸ்டர் பிரபு, நிஜமாவே அந்த 3 பொண்ணும் மோகினின்னு உங்களுக்கு தோணுதா? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு போன் பண்றதுக்கு முன்னால அந்த 3 மோகினிகளும் என்ன அப்படியே போட்டு சித்திரவதை பண்ணிடுச்சிங்க சார். பதச்சிடுச்சுங்க. எனக்கு சொரணை இருக்கு சார். இவ்வளவுக்கு அப்புறமும் உங்களுக்கு சொரணை இருக்கா? அந்த 3 பொண்ணுங்களையும் நீங்க உண்மையா காதலிச்சீங்களா இல்ல பொய்யா காதலிச்சீங்களா? இது என்ன கேள்வி? 3 பொண்ணுன்னு சொல்லும் போதே தெரியலையே, உண்மையா எப்படி காதலிச்சிருக்க முடியும்? சும்மா காதலிச்சிருக்கார், அவ்வளவுதான். மிஸ்டர் பிரபு, அந்த பொண்களை காதலிக்கிறதா சொல்லி ஏன் ஏமாத்தினீங்க? அதை கரெக்டா சொல்லிடுங்க. அது தெரிஞ்சாதான் நாங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்டே ஆரம்பிக்க முடியும். சாருக்கு ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் உபரியா வருமானம் வருது. அதை வச்சுக்கிட்டு அவர் என்ன செய்ய முடியும்? ஏமாத்தத்தான் முடியும். ஓஹோ, அதனாலதான் இவ்வளவு ஏமாத்து வேலை நடக்குதோ? அப்போ பொருளாதாரத்தை சரியாக்கி வருமானத்தை ஈவன் பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடும்னு சொல்றீங்களா? ஆமா. எப்படி? எல்லாருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை அமையும் போது அங்க கெடுறதுக்கோ கெடுக்கிறதுக்கோ வழி இல்லையே. ஓஹோ, அப்போ எக்கனாமிக்ஸ சரி பண்ணிட்டா எல்லாம் சரியா போயிடும் சொல்றீங்களா? ஆமா. எக்கனாமிக்ஸ்ல எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க 2 பேரும் மோகினி பத்தி பேச வந்தீங்களா இல்ல எக்கனாமிக்ஸ் பத்தி பேச வந்தீங்களா? எக்கனாமிக்ஸ்க்கும் மோகினிக்கும் சம்பந்தம் உண்டு பிரபு. அது எப்படி? பல லட்சக்கணக்கான பணத்தை கையில வச்சுக்கிட்டு எக்கானமியை ஏமாத்துனீங்க, அத்தோட பெண்களையும் ஏமாத்துனீங்க. இப்ப அதுங்க மோகினியா வந்து நிக்குது. இப்ப சொல்லுங்க, எக்கனாமிக்ஸ்க்கும் மோகினிக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா? சம்பந்தம் இருக்கோ இல்லையோ, இனிமே இந்த மாதிரி விஷயத்துல உங்க மாதிரி சைக்காட்ரிஸ்ட இனிமே நான் நம்ப போறதில்ல. தெய்வம் தான் என்ன காப்பாத்தணும். டே கணபத், வீரப்பா, சுப்பையா, வீட்டுல இருக்கிற எல்லா சாமி படத்தையும் எடுத்து பூஜை அறையில மாட்டுங்கடா. சந்தனம், குங்குமம், பூ எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுங்க. நீங்க போயிட்டு வாங்க, என்ன குழப்பாதீங்க, என்ன விடுங்க. முருகா, ஆண்டவா, நீதான் என்ன காப்பாத்துறா. போயிடலாமா? போலாம் போலாம். உங்க எல்லாரையும் எதுக்கு இங்க வர சொன்னேன்னா, நீங்க அன்னைக்கு என் பங்களாவை தேடி அம்மன் திருவிழாவுக்கு காணிக்க வேணும்னு உண்டியில எடுத்துக்கிட்டு வந்தப்போ காணிக்க போடுறேன்னு பணத்திமிர்ல உண்டியில கால்ல போட்டு மேய்ச்சிட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. அதோட இந்த 7 நாள் அம்மன் திருவிழாவுக்கு ஆக வேண்டிய செலவையும் நானே ஏத்துக்கிறேன்.
விட்டா வேற பக்தி உங்களுக்கு கிடைக்கவே இல்லையா? நன்னா இருக்குமே. இந்த ஊதுபத்தி பத்த வச்சா மோகினி தன்னால வருவா. மோகினி இந்த வீட்டை விட்டு போகணுங்கிறதுக்காகத்தானே இந்த பூஜைய. இதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஆரம்பிங்க ஆரம்பிங்க. சரி சரி சரி. ஆத்து பூரா பிரோட்சணம் பண்ணிட்டு வந்துருங்க. இந்த ஜலத்தை எடுத்துட்டு போய். ஓம் கோதம்பே திரியேதரஹ ஓம் கோதம்பர தீர்க்கேதரா இதந்தோ பவ இதந்தோ பவ சிவகாய்யாய சுபக்ரக்யாயாம் இதம் சாந்திஹி இதம் ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சமஸ்த தேவதா மூர்த்தயே நமः யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. ஓம் சாந்தி 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 சாந்திஹி. திருமணியிடமிருந்து ஓடிவிடுங்கள். தம்பி சுவாமி, இனிமேல் வரவே வராது. எது? மோகினி. நேரம் நன்னா இருக்கு. சுமங்கலிக்கெல்லாம் புடவை கொடுக்கணும்னு இல்ல, அதை இப்ப கொடுத்துடலாம். சரி. எவ்வளவோ தவறுகள் செஞ்சுட்டேன். அதையெல்லாம் உணர்ந்து இப்ப நான் நல்லவனா மாறிட்டேன். இனிமே அது மாதிரி தவறு எல்லாம் செய்ய மாட்டேன். இந்தாம்மா. எல்லாரும் போயிடாதீங்க. இருந்து சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போகும். எல்லா கர்மத்தையும் தானம் பண்ணி தீத்துட்டேன். இனி எந்த கவலையும் வராது. நிம்மதியா போய் தூங்குங்கோ. தட்சிணை வாங்கிக்கோ. இரண்ய கர்ப்பகர்ப்பஸ்தம் ஹேமவீதம் அனந்த புண்ணிய பலதம் அதத் சாந்திம் பிரயச்சமே சர்வாபீஷ்ட பல சித்திரஸ்து. நீங்களா மறுபடியும் வந்துட்டீங்களா? நாங்கெல்லாம் சொன்னா சொன்னபடி நடந்துக்குவோம். அதான் மனுஷங்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். உனக்கு திடீர்னு பக்தி வந்து சாமி கும்பிட்டா எல்லாம் சரியாயிடும் பாக்குறியா? சாமி என்ன இவர் வச்ச வாட்ச்மேனா? பங்களாக்குள்ள என்ன நடந்தாலும் காவல் காக்கிறதுக்கு? சத்தியமா சொல்றேன், நான் இப்ப திருந்திட்டேன். மரண தண்டனை விதிச்சதுக்கு அப்புறம் திருந்திட்டேன்னு சொன்னா விட மாட்டாங்களே. மரண தண்டனையா? ஆமா. No, நான் சாக மாட்டேன். I will not die. எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நான் நல்லவனா திருந்தி காட்டுறேன். எல்லா பயல்களுக்கும் சாவர நேரத்துல தான் நல்லவனா வாழணுங்கிற ஆசையே வருது. வேண்டாங்க, என்னை விட்டுருங்க. உங்களை எல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். எங்க இனமே உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு தானே இருக்கு. எத்தனையோ பெண்கள் உண்மையை சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்களே. பாவி, சரித்திர காலத்துல ராஜாக்களா வந்து லட்சக்கணக்கான பெண்களை கெடுத்தீங்க. மந்திரிங்களா வந்து கெடுத்தீங்க. மந்திரி மகன்களா வந்து கெடுத்தீங்க. அப்பா குதிரை வச்சு பிடிச்சீங்க. இப்ப கார் வச்சு பிடிக்கிறீங்க. முன்ன 1 horse power, இப்ப 12 horse power. இப்படி எங்களை பிடிக்கிறதுல குதிரை வேகம் அதிகமா இருக்கே தவிர குறைஞ்ச பாடு இல்ல. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு உடம்புல திமிர் ஏற்பட்டா பேசாம ஆஸ்பத்திரிக்கு போய் ரத்த தானம் கொடுங்கய்யா. ஏயா எங்களை பழி வாங்குறீங்க? ஆனா பேப்பர்ல மட்டும் பெண்ணுக்கு வாழ்வு, பெண்ணுக்கு சம உரிமை, பெண்ணுக்கு விடுதலை, ஒருவனுக்கு ஒருத்தி. ஏய், மனசுல கைய வச்சு சொல்லுங்க. ஒருத்திக்கு மேல வேண்டான்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஏயா தெரிஞ்சு கொலை பண்ணா போலீஸ் பிடிக்கும், சட்டம் தண்டிக்கும். உன்ன மாதிரி தெரியாம கொலை பண்ணா யாரையா பிடிப்பாங்க? நாங்கதான் மோகினியா வந்து பிடிக்கணும். இப்படி மோகினிங்களா வந்து பிடிக்க ஆரம்பிச்சா 100க்கு 90 பேர் பிடிபடுவாங்க. எது எப்படியோ சாருக்கு இன்னைக்கு தீர்ப்பு. பிரபு, எங்க மாதிரி பெண்களோட விடுதலைய இப்போ உன்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும். இதோட சரித்திரமே முடிஞ்சு. என்ன கொண்டுடாதீங்க.